ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ದೇವರಾತ್ಮನೇ ನಿಮ್ಮನ್ನು ಬರಮಾಡುತ್ತೇವೆ. ಸ್ವಾಮಿ ನೀವು ಒಳ್ಳೆಯವರು, ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳುತ್ತೇವೆ. We praise you, Master. நன்றி ஆண்டவரே, உத்தரவுகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, அப்பா இயேசுவே, இந்த நாளிலே ஆண்டவரே, நம்ம நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து சத்தமாக இயேசுவே, எங்களுக்காக பிறந்த உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே. பாவிகளான எங்களை ஆண்டவரே ரட்சிக்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் வந்தீர் ஆண்டவரே. எல்லா சத்தமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, செய்த கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சிலையேறப்பட்ட ரட்சிப்பிற்காக நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவே, உங்களுடைய ரத்தத்தை நீர் எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து இயேசுவே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மீட்பிற்காக நன்றி ஆண்டவரே. பாவிகளான எங்கள் மேலே மனமிறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Jesus. எல்லாம் வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியை சொல்லலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாவத்தில் அக்கிரமத்தில் மறைத்திருந்த எங்களை ஆண்டவரே மறுபடியும் பிறக்க செய்தீரே ஆண்டவரே. நம்முடைய நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. மரணத்திலிருந்து நீங்களை உயிர்ப்பிக்க வைத்தீரே ஆண்டவர். அப்பாவின் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரை வழியும் சசியும் ஜீவனுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீரை எங்களுடைய வாசலாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீரை எங்களுடைய நல்ல மீட்பராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நம்மளுடைய ஆடுகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பாவுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் முழுவதுமாக எங்களை அற்புதமாக திசையமாக வழிநடத்தி கொண்டு வந்தீரே ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே மரித்து ஆண்டவரே. அப்பா இயேசுவே, எத்தனையோ ஜனங்கள் மரித்து ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய நாளை பார்க்காமல் ஆண்டவரை போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருப்பது ஆண்டவரே, நிர்மூலமாகாதது இருப்பது ஆண்டவரே. உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எல்லா கரங்களை கம்மி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ನನ್ನ ಮಾತುಗಳು ನನ್ನ ಹೃದಯದ ಧ್ಯಾನವು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿರಲಿ. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನಿಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆ, ನಿಮ್ಮ ಸಹವಾಸವು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವು. ನನ್ನ ಆತ್ಮನೇ, ನನ್ನ ಮನಸ್ಸೆಲ್ಲ ನಿನಗಾಗಿಯೇ, ನನ್ನ ಬದುಕೆಲ್ಲ ನಿನಗಾಗಿಯೇ. ಬಾಯಾರಿದ
ಅನ್ಯೋನ್ಯತೆ, ನಿಮ್ಮ ಐಕ್ಯ, ನಿಮ್ಮ ಸಹವಾಸ ಅಪ್ಪ, ಅದು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವಾಗುವುದು ಯೇಸು, ಅದು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವಾಗುವುದು ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಪ್ರಾರಂಭದಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಪಾದಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ಬಹಳ ಸಂತೋಷವಾದದ್ದು. ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಕೆಲವೆಲ್ಲ ಎಷ್ಟೋ ದಿನ ಆದ್ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಖಂಡಿತ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಬಹಳ ಸಂತೋಷ. ನೀವೇ ಆರಾಧನಾ, ನೀವೇ ಆಶ್ರಯವೋ, ನೀವೇ ಆರಾಧನಾ, ನೀವೇ ಆನಂದವೋ. ಯೆಹೋವಯ್ಯ, 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 ಯೆಹೋವಯ್ಯ.
ನನ್ನ ಧ್ಯಾನಗಳಿಗೆ ದೂರ ಮಾಡಬೇಕು. ನನ್ನ ಎಲ್ಲ ಚಿಂತೆಗಳನ್ನು ಆದರೂ ಕಲವಾರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡು ಇದೋ ನಮ್ಮ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಎಲ್ಲರೂ ಕಲವನ್ನು ಕಟ್ಟಿ ಆರಾಧಿಸೋಣ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಾನು ನಂಬಿರುವಾತನು, ಆತನು ನಂಬಿಕೆಗೆ ಯೋಗ್ಯನಾದಂತಹ ದೇವರು. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಪೂರೈಸುವಾತನಾದನೊಬ್ಬನೇ. ನಾನು ನಂಬಿದಾತನೇ, ನನ್ನ ನಂಬಿಗಸ್ತನೇ, ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸಿದಾತನೇ. ನಾನು ನಂಬಿದಾತನೇ, ನನ್ನ ನಂಬಿಗಸ್ತನೇ, ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸಿದಾತನೇ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಆತನು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಾದ ದೇವರು, ಮನಬರುವವಾತನು, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿ ಲೋಕದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿರುವಾತನು. ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಮನಬರುವಾತನೇ, ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಮನಬರುವಾತನೇ, ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದಾತನು, ಜೀವಲೋಕಕ್ಕೆ ಆತನೊಬ್ಬನೇ ಅರಸನು. ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಇದೋ ನಾನೇ ಎಂದು ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. ಮರಣ ಜಯಿಸಿದಾತನೇ, ಜೀವಲೋಕದ ಅರಸನೇ, ಪುನರುತ್ಥಾನ ಜೀವವು ನೀನೇ ನನ್ನ ಯೇಸುವೇ. ಮರಣ ಜಯಿಸಿದಾತನೇ, ಜೀವಲೋಕದ ಅರಸನೇ, ಪುನರುತ್ಥಾನ ಜೀವವು ನೀನೇ ನನ್ನ ಯೇಸುವೇ. ಹಾಲೆಲೂಯಾ,
ಇದೆಯಪ್ಪ. ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ 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 ಇದು. ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಕರವನ್ನು ತಟ್ಟಿದ್ದ ಆತನು ನನಗಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ನನ್ನ ಪಾಪಗಳಿಗಾಗಿ, ನನ್ನ ಶಾಪಗಳಿಗಾಗಿ, ನನ್ನ ಅಕ್ರಮಗಳಿಗಾಗಿ, ಇದು ಪಾಪದ ಹೊಲಸಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನನ್ನನ್ನು ಆತನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಬಂದ. ಪರಲೋಕದ ಮಹಿಮೆಯನ್ನು ತ್ಯಜಿಸಿ, ಪರಲೋಕದ ಮಹಿಮೆಯನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಆತನು ನನಗಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು ಎಲ್ಲಾ ಶೋಧನೆಗಳನ್ನು ಆತನು ಜಯಿಸಿದ ದೇವರು. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಹೇಳಿದ ದೇವನ ಆರಾಧಿಕೆ. ಎಲ್ಲ ವಾಗ್ಯದ ಸತಮಾಗ ದೇವರ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಬಾಯ್ತರದ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಕರ್ತನ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನೀನು ಕೊಟ್ಟಂತ ನಿನ್ನ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನ ದಯವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆಗಳು ಸ್ವಾಮಿ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಆದರೂ ನಿನ್ನ ರಕ್ತ ಕರ್ತನೆ ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದೆ. ನಿನ್ನ ರಕ್ತ ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದೆ ಯೇಸು. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಪಾಪದ ಹೊಲಸಲ್ಲಿ ಕೆಸರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸ್ಕರ್ಧ ನನಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಪಾನಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ಯೇಸು. ಅದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ ಯೇಸು. ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಯೇಸು. ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇನೆ ಯೇಸು. ಅಪ್ಪ ನಿನ್ನ ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸು. ಅಪ್ಪ ನಿನ್ನ ವಲ್ಲಭನಸ್ಸು. ಹಾಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ಹಾಗೆ ನಿನ್ನ ಹಾಗೆ ನಿನ್ನ ಹಾಗೆ ಒಳ್ಳೆಯವರು ಯಾರಿಲ್ಲ. ಯಾವಾಗಲೂ ನಮಗಾಗಿ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಬಯಸುವಂತಹ ದೇವರ ಸ್ವಾಮಿ ನಮಗಾಗಿ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಬಾಯ್ದದ್ದು ಇದು ನನಗಾಗಿ ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇರ್ತಾ ಇದ್ವಿ. ನರಕದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಾವು ಇರ್ತಾ ಇದ್ವಿ, ನರಕದಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇದ್ವಿ. ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿ ಇದೋ ಆತನು ನಮಗಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ. ಅದನ್ನು ನೆನೆಸುತ್ತಾ ಆತನಿಗೆ ನಾವು ಸ್ತುತಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ, ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ, 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 ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು, ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ವಿಮೋಚಿಸಿದಂತಹ ದೇವರು. ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ರಾಜನೇ
பலவே 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 ನನ್ನ ಯೇಸುವೇ ದಯವಿಟ್ಟು ಮಾಸ್ಕ್ ಹಾಕೊಂಡಿರೋರೆಲ್ಲ ದಯವಿಟ್ಟು ಬೇಗ ಮಾಸ್ಕ್ ಹಾಕೊಳ್ಳಿ. ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಎಲ್ಲ கரங்களை வைத்து தேவனாக இருக்கிறோம். அவர் செய்த நன்மைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தானே நாங்கள் செலுத்த முடியும்? ಆತನು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ಇದೋ ನಾವು ಆತನಿಗೆ ಏನನ್ನು ತಾನೇ ಸಲ್ಲಿಸಲು ಸಾಧ್ಯ? ರಕ್ಷಣೆಯ ಪಾತ್ರೆಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನ ನಾನು ಆರಾಧಿಸುವೆ ಎಂದು ಸಂಗೀತಕಾರ ಹೇಳ್ತಾನೆ. ಇದು ಆತನು ನನಗಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಇದೋ ನನಗಾಗಿ ಆತನು ತನ್ನ ರಕ್ತವನ್ನೆಲ್ಲ ಸುರಿಸಿ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತ್ಯಾಗವಾಗಿ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಶಾಪಗಳನ್ನು ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮೀರುವಿಕೆಯನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತಹ ಯೇಸುವಿಗೆ ನಾವು ಏನನ್ನು ತಾನೇ ಸಲ್ಲಿಸಲು ಸಾಧ್ಯ? ಎಲ್ಲ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಾಗಿ ಎತ್ತಿ ಹಾಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. ಸೆರೆತೀಡುವೆ ಆಯಿரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் yes Lord ரட்சிப்பை உயர்த்திடுவே. ಸ್ವಾಮಿ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡ್ರೆ ಯಾವ ವ್ಯಾಧಿಗಳು ಬಲಹೀನತೆಗಳು ಯಾವ ನಷ್ಟಗಳು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದಂತ ಯೇಸುವೆ ಅವಾನಿಗಳು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ.
ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು, ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕರವರ ತೊಡೆದ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಪ್ರಿಯ ದೇವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಒಕ್ಕಾದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜಾಗ ಬಹಳ ಇಕ್ಕಟ್ಟಾಗಿದೆ. ನೀವು ಎಷ್ಟು ಬಲವಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅಷ್ಟು ಬೇಗ ಸಭೆ ಕಟ್ಬಿಡ್ತೀನಿ ಇಷ್ಟು ವರ್ಷ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಖಂಡಿತ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೇವೆ, ಬರುವ ವರ್ಷ ಹೊಸ ಚರ್ಚೆಯಲ್ಲಿ ಇರ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. கர்த்தன நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಎಲ್ಲ ಸಂತೋಷமாக இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இவ்வளவு ஜனங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ಜನಗಳನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗುತ್ತೆ. எத்தனையோ மாத காலங்கள், ಎಷ್ಟೋ ತಿಂಗಳುಗಳ ನಂತರ தனித்தனியாக ஆராதித்துக் கொண்டு ಒಂಟಿಯಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ இல்லை அப்படிப்பட்ட ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். ಆ ರೀತಿಯಾದ ಆರಾಧನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். ಆದರೆ ಇಂದು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆண்டவர் இதில பிரியமாக இருக்கிறார். ದೇವರು ಇದರಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. எப்பொழுது அவருடைய ஜனங்கள் ಯಾವಾಗ ಆತನ ಜನರು ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ, ಒಂದಾಗಿ ಸೇರಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೋ, அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ಆತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. என்றால் சபை என்பது ಯಾಕೆಂದ್ರೆ ಸಭೆ ಎನ್ನುವುದು கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. ಅದು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾಗಿದೆ. தனிப்பட்ட ஆராதனை நாங்கள் முதலாவது வீட்டிலே செய்ய வேண்டும். ಅದು ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ನಾವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. அது ஒரு நாளும் நாங்கள் செய்கிறோம் ஜெபத்தின் மூலமாய். ಅದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ஆனால் நாங்கள் தேவனுடைய சரீரமாக சபையாக இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಶರೀರವಾಗಿರುವ ಸಭೆಯಾಗಿದ್ದೇವೆ. நாங்கள் ಎಲ್ಲರೂ அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಆ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. ನಾನು நீங்கள் எப்பொழுது ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಾವೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ಆರಾಧಿಸುತ್ತೇವೋ, கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ எல்லா ಹೊಂದುತ್ತದೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் யாவை நான் வரவேற்கின்றேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಬರಮಾಡುತ್ತೇವೆ. கிறிஸ்மஸ் ஆக இருக்கிறது. ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಗಿದೆ. கிறிஸ்மஸ் அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದು ನೋಡುವಾಗ வராத ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்மஸுக்கு வருவார்கள். ಬಾರದೇ ಇರುವಂತ ಜನಗಳೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನ ಬರ್ತಾರೆ. வருடத்தில ವರ್ಷದಲ್ಲಿ ஒரு பண்டிகை நமக்கு இருக்கிறது. ಒಂದು ಹಬ್ಬ ನಮಗಿದೆ. அந்த நாளிலே எல்லா ஜனங்களும் சபைக்கு வருவார்கள். ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನಗಳು ಸಭೆಗೆ இந்த ಬರುತ್ತಾರೆ. கிறிஸ்மஸ் என்பது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎನ್ನುವುದನ್ನು ನೋಡುವಾಗ கிறிஸ்மஸ் என்பது சாண்டா கிளாஸை குறித்தோ அல்ல, ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎನ್ನುವಾಗ ಅವನು ಸ್ಯಾಂಟಾ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲ, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ குறித்து அல்ல, ಹಾಗೆ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಮರವನ್ನು ಕುರಿತಾಗಿಯೂ ಅಲ್ಲ, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಕುರಿತಾಗಿ. கிறிஸ்மஸ் என்பது ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎನ್ನುವುದು ஆண்டவருடைய ஜனனத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், ಅದು ದೇವರ ಒಂದು ಅಂದ್ರೆ ದೇವರು ಹುಟ್ಟಿದ ಈ ಒಂದು ದಿವಸವನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ, அதை நாங்கள் நினைவு கூறுகிற நாளாக இருக்கிறது. ಅದನ್ನು ನಾವು ನೆನೆಸುವಂತಹ ದಿವಸವಾಗಿದೆ. இயேசு ஒரு வருடமும் மறுபடியும் பிறக்க மாட்டார். ಯೇಸು ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಆತನು ಹುಟ್ಟುವುದಿಲ್ಲ. அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக ஒரே தரம் பிறந்து, ಆತನು 2000 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದೇ ಸಾರಿ ಹುಟ್ಟಿ, ஒரே தரம் மரித்து, ಒಂದೇ ಸಾರಿ ಆತನು மறுபடியும் உயிர் பிறந்து, ಆತನು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ இயேசு இப்பொழுது ராஜாதி ராஜாவாக அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈಗ ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿ ಆತನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆತನು ಕುಳಿತಿದ್ದಾನೆ. இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಹಳ ಬೇಗನೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்கிறது. ಇದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದೇಶವಾಗಿದೆ. ஆனால் ஜனங்கள் இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ಆದರೆ ಜನಗಳು ಇದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿಯುತ್ತಾರೆ. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ನಾನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. கிறிஸ்மஸ் என்பது ஆண்டவரை குறித்து, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎನ್ನುವುದು ಕರ್ತನನ್ನು ಕುರಿತು, சாண்டா கிளாஸை குறித்து அல்ல, ಸ್ಯಾಂಟಾ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನು ಕುರಿತಲ್ಲ, கிஃப்ட்ஸை குறித்து அல்ல, ಇಲ್ಲ ಹಾಗೂ ಅಂದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬಹುಮಾನಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲ, வேற காரியங்களை குறித்து அல்ல. ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೊಂದು ದೊಡ್ಡ ವರವಾಗಿದ್ದಾರೆ. அவர் ಅವರೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಹುಮಾನವಾಗಿದ್ದಾರೆ. பிறப்பின் மூலமாய் தான் ಆತನು
ಆತನು ಹುಟ್ಟಿದರ ಮೂಲಕವಾಗಿ நமக்கு மீட்பு ரட்சிப்பு உண்டு. ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಹಾಗೂ ವಿಮೋಚನೆ ಆಯಿತು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. மத்தேயுக்கு எழுதிய சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 18ರಿಂದ 21ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದೋಣ. The gospel according to Matthew chapter 1 verse 18 to 21. 1ನೇ ಅಧ್ಯಾಯ மத்தேயு 1வது அதிகாரம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 18ರಿಂದ 21ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದೋಣ. யாராவது சத்தமாக வாசிக்கலாம். ಓದಿ. இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டதில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாக மரியாளும் சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இந்த இயேசு கிறிஸ்துவನು அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நான் நீங்கள் வேதாகமத்தை வாசித்தால் ನಾನು ನೀವು ವೇದವನ್ನು ಓದಿದರೆ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு अनेक விதமான காரியங்கள் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳಿವೆ. எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು? வேதாகமத்தில் अनेक காரியங்கள் இருக்கிறது. ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿವೆ. வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படியாய் ಆತನು ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತೆ பிதாவினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்படியாய் ತನ್ನ ತಂದೆಯ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತೆ பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದರು ಎಂದರೆ சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும்படியாக ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವಂತೆ இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. அது மட்டுமல்ல ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ சத்தியத்தை போதிக்கும்படியாய் ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಂತೆ தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியாய் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. அவர் எதற்காக பிறந்து இந்த உலகத்தில் வந்தார் என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದರು ಎಂದರೆ நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. அது மட்டுமல்ல ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் ಆತನು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. இன்னொரு காரியம் இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವಿದೆ. அவர் ஜனங்கள் மத்தியிலும் ಅವರು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ பிதாவின் மத்தியில ತಂದೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ சமாதானம் கொண்டு வரும்படியாய் ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து ಯೇಸು வந்தார். ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. இது வேற சில காரியங்களாக இருக்கிறது. ಆದರೆ ಇವುಗಳು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಾಗಿವೆ. இன்னும் अनेक காரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆ. நாம இந்த காலை வேளையில ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நாங்கள் ஒரு பகுதியை பார்க்க ನಾವು போகிறோம். ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡುತ್ತೇವೆ. எதற்காக இயேசு பிறந்தார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು? மத்தேயு தெளிவாக இப்படியாக சொல்லியிருக்கிறார். ಮತ್ತಾಯನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೀಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. இயேசு எதற்காக பிறந்தார் என்றால் ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದರೆಂದರೆ அவருடைய ஜனங்களை ಅವರ ಜನರನ್ನು அவருடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படியாக. ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತೆ. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் எதற்காக இருக்கிறது? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಯಾತಕ್ಕಾಗಿ ಇದೆ? கிறிஸ்துமஸ் எதற்காக நான் நீங்கள் செலிப்ரேட் செய்கிறோம் ಆ என்றால் ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ನಾನು ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಆಚರಿಸುತ್ತೇವೆ ಎಂದರೆ இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பாவியான நம்மளை ரட்சிப்பதற்காக ಪಾಪಿಯಾದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ நம்மை பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரிப்பதற்காக ಪಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார் என்று வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய
மரியாள் அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது வார்த்தை இங்க சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கல்யாணமாக வேண்டும் நியமிக்கப்பட்டது. ಹಾಗೂ ಮರಿಯಳಿಗೆ ಹಾಗೂ ಯೋಸೇಫನಿಗೆ ಮದುವೆಯಾಗುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿತ್ತು. யோசேப்பு இப்ப மரியாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ಯೋಸೇಫನು ಮರಿಯಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அவர்கள் கல்யாணம் ஆகுவதற்கு முன்பாகவே பார்த்தீர்கள் ಹಾಗೂ என்றால் ಅವರಿಬ್ಬರ ಮದುವೆ ಆಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ஒரு காரியம் இந்த யூதர்களிலே நடக்கிறது. ಅದರ ಒಂದು ಕಾರ್ಯ ಈ ಒಂದು ಯೂದರಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. இப்பொழுது நம்ம இதுல எப்படி ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ இருக்கிறதோ ಅಂದ್ರೆ ಈಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೇಗೆ ಅವನ ಲಗ್ನ ಪತ್ರಿಕೆ ಒಂದು ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ, அவர்களுக்குள்ளாக அந்த விதமான காரியங்கள் இருக்கிறது. ಅವರೊಳಗೂ ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿದೆ. அது ಎಂಗೇಜ್மெಂட் எப்பொழுது நடக்கிறதோ ಆ ಒಂದು ನಿಶ್ಚಯ ಯಾವಾಗ ನಡೆಯುತ್ತದೋ அவர்கள் கல்யாணம் ஆகிவிட்டார் என்று ஒரு விதத்திலே நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಮದುವೆ ಆಯಿತು ಎಂದು ನಾವು ವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் சில நாட்களுக்கு பின்பு இவர்கள் என்ன செய்வார்கள்? ಕೆಲವು ದಿವಸಗಳಾದ ನಂತರ ಇವರುಗಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இவர்கள் புருஷ பொண்டாட்டி ஒன்றாக வந்து ಹಾಗೂ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಒಂದಾಗಿ ஒரೇ வீட்டில் வந்து வாசம் செய்து ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಇವರು ವಾಸ ಮಾಡಿ அவருடைய வாழ்க்கை ஆரம்பிப்பார்கள். ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಆಗಿவிட்டது. ಯೋಸೇಫನಿಗೆ ಮರಳಿಗೆ ಅಲ್ಲಿ ನಿಶ್ಚಿತಾರ್ಥವಾಗಿದೆ, ஒரு விதத்தில் கல்யாணம் ಆಗಿவிட்டது. ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಮದುವೆಯಾಯಿತು. ஆனால் இங்க இந்த இடத்துல பார்த்தீர்கள் ಆದರೆ என்றால் ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವ அவர்கள் ஒன்றாக வருவதற்கு முன்பாகவே ಅವರಿಬ್ಬರು ಒಂದಾಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ மரியாள் கர்ப்பம் தரித்திருந்தார். ಮರಿಯಳು ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ದಳು. இதை யோசேப்பு பார்த்து யோசித்து ಯೋಸೇಫನು ಇದನ್ನು ನೋಡಿ ಯೋಚಿಸಿ இது என்ன காரியம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ಇದು ಏನು ಕಾರ್ಯವೆಂದು ಅವರು ಯೋಚಿಸುತ್ತಲಿದ್ದರು. அது மட்டுமல்ல, நீங்கள் பழைய ஏற்பாடுகளை நீங்கள் வாசித்தீர்கள் ಅದು என்றால் ಮಾತ್ರವಲ್ಲ, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಓದುವಾಗ யாருக்கு ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಆಗಿರುக்கிறதோ ಯಾರಿಗೆ ಆ ಒಂದು ನಿಶ್ಚಯವಾಗಿದೆಯೋ அந்த ஸ்திரீயானவள் இன்னொரு புருஷனோட ஐக்கியத்திலே இருந்தால் ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಾದವಳು ಬೇರೆ ಒಂದು ಪುರುಷನೊಂದಿಗೆ ಅವಳು ಐಕ್ಯವಾಗಿದ್ದರೆ அவளுக்கு என்ன தண்டனை என்றால் ಅವಳಿಗೆ ಏನು ದಂಡನೆ ಎಂದರೆ மரணம். ಮರಣ. ஜனங்கள் அவளை கல்வரை எறிந்து கொன்று விடுவார்கள். ಜನರು ಅವಳನ್ನು ಕಲ್ಲುಗಳನ್ನು ಎಸೆದು ಕೊಲ್ಲುತ್ತಲಿದ್ದರು. அப்ப வார்த்தை இங்க தெளிவாக சொல்லுகிறது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, இவர்கள் ஒன்றாக வருவதற்கு முன்பாக, ಇವರಿಬ್ಬರು ಒಂದಾಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, அந்த குடும்பத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ಇವರು ತಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ இதற்கு முன்பாகவே ಮುಂಚೆಯೇ யோசேப்புக்கு தெரிய வருகிறது, ಯೋಸೇಫನಿಗೆ ತಿಳಿಯಿತು மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று. ಮರಿಯಳು ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ದಾಳೆ. அப்ப இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்களில் ஒரு பெரிய பாவமாக ಅದು இருந்தது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿತ್ತು. ஆனால் யோசேப்பு இப்படியாக நினைக்கிறார், ಆದ್ರೆ ಯೋಸೇಫನು ಹೀಗೆ ನೆನೆಸಿದ, நான் என்ன செய்ய வேண்டும் ನಾನೇನು ಮಾಡಬೇಕು என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದ. அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ಆಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவளை அவமானப்படுத்தாதபடி ಅವಳನ್ನು ಅವಮಾನಪಡಿಸದಂತೆ அவளை அப்படியே அனுப்பிவிடலாம் என்று ಅವಳನ್ನು ಹಾಗೆ ಕಳಿಸಿ ಬಿಡೋಣ ಎಂದು யோசேப்பு நினைத்தார். ಯೋಸೇಫನು ನೆನೆಸಿದ. ஆனால் மரியாளுக்கு தெரியும், ಆಗ ಮರಿಯಳಿಗೆ இது ಗೊತ್ತು, இந்த குழந்தை யாரால உருவாக்கப்பட்டது என்று. ಈ ಗರ್ಭದಲ್ಲಿರುವಂತ ಮಗು ಅದು ಯಾರಿಂದ ಉಂಟಾಯಿತು ಎಂದು. நீங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 26 35வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் 26ರಿಂದ 35ನೇ ಹಾಗೂ ವಾಕ್ಯದವರೆಗೆ ನೋಡುವಾಗ கேப்ரியல் என்கிற தேவதூதன் ಗಬ್ರಿಯೇಲನ ಒಂದು ದೇವದೂತನು மேரிக்கு முன்பாக வந்து நிற்கிறார். ಹಾಗೂ ಮರಿಯಳ ಮುಂಭಾಗ ಬಂದು அவர் ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. இப்படியாக சொல்லுகிறார், ಆಗ ಅವನು ಗಬ್ರಿಯೇಲನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ பரிசுத்த ஆவியானவரினாலே ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ கர்ப்பம் தரிக்க போகிறாய். ನೀನು ಗರ್ಭವನ್ನು ಧರಿಸುತ್ತೀಯ. இவர் பேர் இயேசு என்று நீ பெயரிட வேண்டும். ಅವರಿಗೆ ನೀನು ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. இவர் தேவகுமாரனாக இருக்கிறார் ಇವರು ದೇವ ಕುಮಾರನಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು காபிரியேல் ಗಬ್ರಿಯೇಲನು மேரிக்கு வெளிப்படுத்தியிருந்தார். ಹಾಗೂ ಮರಿಯಳಿಗೆ ಅವರಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಿದರು. ஆனால் யோசேப்பு இதை அறியாமல் இருந்தார். ಆದರೆ ಯೋಸೇಫನು ಇದನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದನು. யோசேப்பு என்ன நினைத்து கொண்டிருந்தார்? ಹಾಗೂ ಯೋಸೇಫನು ಏನು ನೆನೆಸಿದನು? மரியாளை அனுப்பிவிடலாம், ಮರಿಯಳನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಡೋಣ, மரியாளை அனுப்பிவிடலாம் என்று ಮರಿಯಳನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಡೋಣ ಎಂದು யோசேப்பு இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்கிறார். ಯೋಸೇಫನು ಹೀಗೆ ಯೋಚಿಸುತ್ತಲಿದ್ದ. அப்பொழுது வார்த்தை சொல்கிறது 19வது வசனத்திலே, 19ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, யோசேப்பு அவருடைய புருஷன், ಹಾಗೂ ಯೋಸೇಫನು ಅವರ ಗಂಡ, அவன் நீதிமானாக இருந்தால் ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ, அவளை அவமானப்படுத்தாதபடிக்கு ಅವಳನ್ನು ಅವಮಾನಪಡಿಸದಂತೆ அவளை அனுப்பிவிடலாம் என்று ಅವಳನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಡೋಣ ಎಂದು யோசித்துக் கொண்டிருந்தான். ಯೋಚಿಸುತ್ತಲಿದ್ದ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது யோசேப்பு நினைத்துக் கொண்டிருந்தார், ಆಗ ಯೋಸೇಫನು ನೆನೆಸುತ್ತಲಿದ್ದ, மரியாள் யோசேப்புக்கு உண்மை இல்லாமல் ಆಗ ಯೋಸೇಫನಿಗೆ ಉತ್ತಮವಿಲ್ಲದೆ பாவம் செய்து விட்டால், ಅವಳು ಪಾಪ ಮಾಡಿದಳು. இது என்னோட குழந்தை அல்ல, ಇದು ನನ್ನ ಮಗುವಲ್ಲ. ஏனென்றால் இன்னும் நாங்கள் இன்னும் குடும்பமே ஆரம்பிக்கல, ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಇನ್ನು ಕುಟುಂಬವನ್ನೇ ಪ್ರಾರಂಭಿಸಿಲ್ಲ, மரியாள் ஏதோ பாவம் செய்து விட்டிருக்கிறாள் ಅವಳು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾಳೆ என்று வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யோசேப்பு நீதிமானாக இருந்தார். ಯೋಸೇಫನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ, ஜனங்களுக்கு வெளிப்படுத்தாமல் ಆಗ ಜನರಿಗೆ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸದೆ இவர் ஆண்டவரின் மேலே காத்துக் கொண்டிருக்கிறார். ಇವರು ದೇವರಿಗಾಗಿ ಕಾದಿದ್ದರು. வார்த்தை சொல்லுகிறது,
நீதிமானாக இருந்தான், யோசேಪನು நீதிವಂತನಾಗಿದ್ದ, தேவனுடைய மனுஷனாக இருந்தான், ದೇವರ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ, அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்த மனுஷனாக ಅವನು இருந்தான், ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற மனுஷனாக காணப்பட்டான். ಹಾಗೂ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿ ಹಾಗೂ ವಿಧೇಯನಾಗುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. இதற்காகத்தான் இவன் நீதிமான் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಇದಕ್ಕಾಗಿ ಇವನು ನೀತಿವಂತನೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் இவன் மரியாளுக்கு விரோதமாய் ಆದ್ರೆ ಇವನು ಮರ್ಯಾದೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ எவ்விதமான கெட்ட காரியம் செய்யவில்லை. ಯಾವ ವಿಧವಾದ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು இவன் ಮಾಡಲಿಲ್ಲ. எல்லா ஜனங்களுக்கு சொல்லிவிட்டு ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ ಹೇಳಿ மரியாளை சாகடித்திருக்கலாம். ಹಾಗೂ ಮರಿಯಳನ್ನು ஆனால் ಸಾಯಿಸಬಹುದಾಗಿತ್ತು. இவன் ஒரு பார்த்தீர்கள் என்றால் ಆದ್ರೆ ಇವನನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுக்கல. ಆದ್ರೆ ಇವನು ಒಂದು ಯಾವುದೊಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಇವನು ಅಂದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. மரியாளை இவர் அவமானப்படுத்தவில்லை. ಮರಿಯಳನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಲಿಲ್ಲ. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ಆದ್ರೆ ಇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஆண்டவருக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗ இந்த காரியங்களை வைக்கிறார். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அவர் எந்த சடன் டிசிஷன்ஸ்களை எடுக்கவில்லை. ಅವರು ತಕ್ಷಣವಾಗಿ ಅಂದ್ರೆ ಅವರು ಯಾವುದೇ ಒಂದು ಡಿಸಿಷನ್ ಅನ್ನು ಅವರು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் அவர் ஆண்டவரின் மேலே காத்து கொண்டிருக்கிறார். ಆದ್ರೆ ಅವರು ದೇವರಿಗಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಾದಿದ್ದಾರೆ. யோசேப்பு ஜெபிக்கிற மனுஷனாக காணப்பட்டான். ಯೋಸೇಫನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. அப்பொழுது யோசேப்பு ஆண்டவரிடத்திலே ಆಗ ಯೋಸೇಫನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ இந்த காரியத்தை வைக்கின்றான். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. ஆண்டவரே, நான் இந்த ஸ்திரீக்கு என்கேஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ನನಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿದೆ. ஆனால் இவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாளே, ಆದ್ರೆ ಇವಳು ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ದಾಳೆ. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் ಈಗ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು என்று அவருடைய பாரங்கள் எல்லாம் ಅವರ ಭಾರವನ್ನು ஆண்டவரின் மேலே வைத்து விட்டார். ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಳು. ஆண்டவரின் மேலே காத்து கொண்டிருந்தார். ದೇವರಿಗಾಗಿ ಕಾದಿದ್ದಳು. அப்பொழுது 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யோசேப்பு இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருக்கையில், ಯೋಸೇಫನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಚಿಂತಿಸುತ್ತಿರುವಾಗ, யோசேப்பு மரியாளை அனுப்பிவிட வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். ಯೋಸೇಫನು ಮರಿಯಳನ್ನು ಕಳುಹಿಸಿ ಬಿಡಬೇಕು ಎಂದು ಅವನು ಚಿಂತಿಸುತ್ತಿರುವಾಗ, இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன ஆகிறது ಈ என்றால், ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತಹ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ யோசேப்பு அப்படி நித்திரைக்குள்ளாக போய்விடுகிறார். ಯೋಸೇಫನ ಹಾಗೆ ಅವನು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது அவனுக்கு ಆಗ ಅವನಿಗೆ அவனுடைய ட்ரீம்ஸ்ல வந்து பார்த்தீர்கள் என்றால், ಅವನ ಕನಸಿನಲ್ಲಿ அவனுடைய சொப்பனத்திலே தேவனுடைய தூதன் வெளிப்படுகிறான். ದೇವದೂತನು ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾನೆ. தேவனுடைய தூதன் வெளிப்பட்டு ದೇವದೂತನು ಪ್ರಕಟವಾಗಿ யோசேப்பிடத்தில் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறான். ಯೋಸೇಫನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது தேவதூதன் ಆಗ ದೇವದೂತನು யோசேப்புக்கு இப்படியாக சொல்லுகிறான், ಯೋಸೇಫನಿಗೆ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, யோசேப்பே, ಯೋಸೇಫನೇ, மரியாளை உன்னுடைய பொண்டாட்டியாக ಅವನಿನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ஏற்றுக்கொள்வதற்காக ಅಂದ್ರೆ ಸ್ವೀಕರಿಸುವುದಕ್ಕೆ பயப்படாதே. ನೀನು ಅಂಜಬೇಡ. இந்த குழந்தையானது ಈ ಮಗುವಾದದ್ದು ஆவியானவரினால உற்பத்தியானது என்று ಆಗ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದಲೇ ಆ ಒಂದು ಗರ್ಭವು ಉಂಟಾಯಿತು ಎಂದು ஆண்டவர் தெளிவாக யோசேப்பினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ದೇವರು ಯೋಸೇಫನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ನಾನು ನೀವು ಇದನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. எப்பொழுது ஒரு அப்பா அம்மா ஒன்றாக வருகிறார்களோ, ಯಾವಾಗ ಒಂದು ತಂದೆ ತಾಯಿ ಒಂದಾಗಿ ಬರುತ್ತಾರೋ அப்பொழுது குழந்தை பிறக்கிறது. ಆಗ ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அப்படியாக ಆ பிறக்கவில்லை. ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. அவர் ஆவியானவரினாலே ಆತನು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದಲೇ உண்டானார் என்று வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಉಂಟಾದನು ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் வந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கு ಆಗ ಅವರು ಮರಿಯಾಳಿಗೂ ಯೋಸೇಫನಿಗೂ மாமிச ரீதியில பிறக்கவில்லை. ಮಾಂಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. அப்ப இந்த இன்கார்னேஷன் வர்ஜின் பர்த் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಅಂದ್ರೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಹುಟ್ಟುವಂತ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அது ஆண்டவருடைய ஒரு பெரிய மிரக்கலாக ಅದು இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಅತಿಶಯವಾಗಿದೆ. ஆண்டவருடைய பெரிய அற்புதமாக இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. அப்பொழுது யோசேப்புக்கு இது புரியவில்லை. ಯೋಸೇಫನಿಗೆ ಇದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் யோசேப்பினிடத்தில் அநேக விதமான காரியங்களை வெளிப்படுத்திக் ಆಗ கொண்டிருக்கிறார். ದೇವರಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது தேவதூதன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், ದೇವದೂತನು ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡಿ இது ಹೇಳುತ್ತಾರೆ, ஆவியானவரினால உற்பத்தியான குழந்தையாக இருக்கிறது. ಇದು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದಲೇ ಉಂಟಾದ ಒಂದು ಮಗುವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அப்பொழுது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ಆಗ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, யோசேப்பே, ಯೋಸೇಫನೇ, தாவீதின் குமாரனே என்று ದಾವೀದನ ಕುಮಾರನೇ தேவதூதன் இப்படியாக சொல்லுகிறார். ಎಂದು ದೇವದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ. எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தை உபயோகிக்கிறார் என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಮಾತನ್ನು ಅವನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ ಅಂದರೆ, இவர் தாவீதின் வம்ச வரலாறில் பிறந்தவராக இருக்கிறார். ದಾವೀದನ ವಂಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவராக இருக்கிறார்.
ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದಾವೀದನ ವಂಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் ಅದು என்றால் 2 ಸಮುವೇಲನ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಓದುವುದಾದರೆ ஆண்டவர் தாவீதிடத்தில் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். ದೇವರು ದಾವೀದನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அது என்ன உடன்படிக்கை என்றால் ಅದು ಏನು ಒಡಂಬಡಿಕೆ ಎಂದರೆ இந்த உன்னுடைய ராஜ்யத்திலே ಅವನು ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ உன்னுடைய சிங்காசனத்திலே ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ நித்திய நித்தியத்திற்கும் ஒரு ராஜா அமர போகிறார் ನಿತ್ಯ என்று ನಿತ್ಯವಾಗಿ ಒಬ್ಬ ರಾಜನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ஆண்டவர் தாவீதுடனே உடன்படிக்கை செய்திருந்தார். ದೇವರು ದಾವೀದನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದರು. அப்போ நித்திய நித்தியத்திற்கும் ಅವನು ನಿತ್ಯ ನಿತ್ಯ அந்த தாவீதின் சிங்காசனத்தின் மேலே ಅವನು ದಾವೀದನ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ஒரு ராஜா அமர வேண்டும். ಒಬ್ಬ ರಾಜನು ಇರಬೇಕು. அந்த ராஜா யார் ಆ என்றால் ರಾಜನು ಯಾರೆಂದರೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಅವನೇ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இந்த காரணத்தின் நிமித்தம் ಈ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ இயேசு தாவீதின் வம்சத்தில் பிறந்தவராக இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದಾವೀದನ ವಂಶದಲ್ಲಿ ಆತನ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಆತನ ಯೂದ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಬಂದವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்போ தாவீதின் சிங்காசனத்திற்கு ದಾವೀದನ ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ யார் ಅಮರ வேண்டும்? ಯಾರು ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர வேண்டும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவர்தான் ராஜா என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಆತನೇ ರಾಜ ಎಂದು ವಾಕ್ಯ அப்போ ಹೇಳುತ್ತದೆ. இந்த மத்தேயு முழுவதுமாய் நீங்கள் வாசித்தீர்கள் ಅದು என்றால் ಒಂದು ಮತ್ತನೇ ಬಂದ ಸುವಾರ್ತೆ ಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಓದುವುದಾದರೆ மத்தேயு ಮತ್ತಾಯನು இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹೇಗೆ ಅವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ ಎಂದರೆ இயேசு யூதர்களுடைய ராஜா என்று ಯೇಸು சொல்லுகிறார். ಯೂದರಿಗೆ ರಾಜ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜாவாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இருக்கிறார். ಯೂದರಿಗೆ ರಾಜನಾಗಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த முழு உலகத்திற்கும் ராஜாவாக ಅದು ಈ இருக்கிறார். ಒಂದು ಪೂರ್ಣ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. அப்பொழுது தேவதூதன் யோசேப்பை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். ದೇವದೂತನು ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, யோசேப்பே, ಯೋಸೇಫನೇ, தாவீதின் குமாரனே, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, ஆண்டவர் தாவீதில் ஒரு உடன்படிக்கையை செய்திருந்தார். ಅಂದ್ರೆ ದಾವೀದನ ಜೊತೆ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದರು. அந்த உடன்படிக்கையை ಆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ஆண்டவர் உன்மூலியமாய் ದೇವರು ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ உன்னுடைய மகன் மூலியமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ಹಾಗೂ ನಿನ್ನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ நான் அதை நிறைவேற்ற போகிறேன். ನಾನು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತೇನೆ. இந்த இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தில் எப்பொழுதும் அமருவார் என்ற வார்த்தை ಈ சொல்லுகிறது. ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದಾವೀದನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಆತನು ಕುಳಿತಿರುತ್ತಾನೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது ಆಗ யோசேப்புக்கு காரியங்கள் புரிந்து கொள்ளுகிறார். ಯೋಸೇಫನ ಆಗ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்பொழுது தேவதூதன் இப்படியாக சொல்லுகிறார், ದೇವದೂತನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ மரியாளை ನೀನು ಮರಿಯಳನ್ನು உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಲು பயப்படாதே, ನೀನು ಅಂಜಬೇಡ, அவளை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள என்று ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸ್ವೀಕರಿಸು ಎಂದು தேவதூதன் என்ற ஆண்டவரின் மூலியமாய் தெளிவாக பேசுகிறார். ದೇವದೂತನು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது யோசேப்பு என்ன செய்கிறார்? ಆಗ ಯೋಸೇಫನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು மரியாளை ಮರಿಯಳನ್ನು அவருடைய மனைவி என்று ஏற்றுக்கொண்டு ತನ್ನ ಹೆಂಡತಿ ಎಂದು ಸ್ವೀಕರಿಸಿ அதற்கு பின்பு ಅದಾದ ನಂತರ இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இவர்களுக்கு பிறக்கிறார். ಅವರಿಗೆ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு கிறிஸ்துவுக்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ அநேக சகோதரர் சகோதரிகள் இருந்தார். ಅನೇಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿದ್ದರು ಎಂದು. இயேசு கிறிஸ்துவுக்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ அநேக விதமான சகோதர சகோதரிகள் இருந்தார் ಅನೇಕ என்று ವಿಧವಾದ ಸಹೋದರರು ಸಹೋದರಿಯರು ಇದ್ದರು ಎಂದು வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இயேசு எப்படி பிறந்தார் ಅವರು என்றால் ಯೇಸು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದರೆಂದರೆ அவர் அற்புதமாக பிறந்த குழந்தையாக இருந்தார். ಅವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತಹ ಮಗುವಾಗಿದ್ದರು. அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். ಅವರು ಪಾಪ ಇಲ್ಲದೆ ಇರುವ மரியாளுக்குள்ளாக பாவம் இருந்தது. ಹಾಗೂ ಮರಿಯಳನಿಗೆ ಪಾಪವಿತ್ತು. அவருடைய சகோதரருக்குள்ளாக பாவம் ಅವರ இருந்தது. ಸಹೋದರನೊಳಗೆ ಪಾಪವಿತ್ತು. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாவம் இல்லை. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಪಾಪವಿಲ್ಲ. இந்த ரோமன் கேத்தலிக் ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் ಅಂದ್ರೆ என்றால் ಒಂದು ಆರ್ಸಿಗೆ ಸೇರಿದಂತ ಜನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ இப்படிப்பட்ட கள்ள போதனைகளை ಈ செய்கிறார்கள். ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಕಳ್ಳ ಬೋಧನೆಯನ್ನು அதை ಮಾಡುತ್ತಾರೆ. இங்கிலீஷ்ல இப்படியாக கூப்பிடுகிறார்கள், ಅದು ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಹೀಗೆ இம்மாக்குலேட் கன்செப்ஷன். இம்மாக்குலேட் கன்செப்ஷன் அங்க எழுறே. ಇಮ್ಯಾಕ್ಯುಲೇಟ್ ಕನ್ಸೆಪ್ಷನ್. அப்படி என்னால் என்றவென்றால் ಹಾಗೆಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ இயேசு எப்படி பிறந்தாரோ ಯೇಸು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದರು, மரியாளும் அப்படியே பிறந்தார் ಮರಿಯಳ ಹಾಗೆ ಹುಟ್ಟಿದರು என்று இப்படிப்பட்ட பொய் போதனையை ಈ செய்கிறார்கள். ರೀತಿಯಾಗಿ ಸುಳ್ಳು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ಆದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனுஷனும் பாவியாக ಈ இருக்கிறான். ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தவனாக இருக்கிறான். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய கோபமானது எல்லா ஜனங்களின் மேல் இருக்கிறது என்று. ದೇವರ ಕೋಪವಾದದ್ದು ಎಲ್ಲಾ ಜನಗಳ ಮೇಲೆ ಇದೆ ಎಂದು. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் ಆದರೆ என்றால் ಈ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ அவர் பாவம் இல்லாமல் பிறந்தவராக ಅವರು காணப்பட்டார். ಪಾಪವಿಲ್ಲದೆ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದರು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இவர் உலகத்தின் பாவத்தை எடுக்கக்கூடிய தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக ಇವರು இருந்தார். ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ತೆಗೆಯುವಂತಹ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾಗಿದ್ದರು. இந்த ஆட்டுக்குட்டியானவர் ಇವರು ಯಜ್ಞದ ಕುರಿಯಾಗಿದ್ದರು. எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் ಯಾಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು? ஜனங்களை ரட்சிக்கும்படியாய், ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ, ஜனங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய், ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತೆ, நம்மை பிதாவிடத்தில் ஒப்புரவாக்கும்படியாய் ನಮ್ಮನ್ನು ತಂದೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯ ಮಾಡುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬರುತ್ತಾರೆ.
ನೋಡುತ್ತೇವೆ. 21வது வசனத்தை வாசிக்கலாம். 21ನೇ ವಚನ ನೋಡೋಣ. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆழமாக கவனிக்க ಈ வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இந்த வார்த்தையில் ரெண்டு விதமான சத்தியங்கள் இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾದ ಸತ್ಯಗಳಿವೆ. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இயேசு கிறிஸ்து ஒரு உடலை எடுத்துக்கொண்டார். ಆತನ ಒಂದು ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು. இப்போ நான் நீங்கள் ಅನೇಕ ವಿಧமான ಕನ್ಫ್ಯೂಷನ್கள் இருக்கிறது. ನಮಗೂ ನಿಮಗೂ ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಗಲಿಬಿಲಿಗಳಿದೆ. இயேசு வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ வார்த்தை இப்படியாக இருக்கிறது. ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಇದೆ. ஆதியில வார்த்தை இருந்தது. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. ಆ ವಾಕ್ಯ ದೇವರ ಬಳಿ ಇತ್ತು. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ಆ ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿತ್ತು. அதே அதிகாரத்தில் ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14வது ವಚನದಲ್ಲಿ யோவான் இப்படியாக சொல்லுகிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೋಹಾನ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அந்த வார்த்தையானது ಆ ವಾಕ್ಯವಾದದ್ದು மாமிசமானது. ಮಾಂಸವಾಯಿತು. இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீர்கள் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ இந்த இன்காರ್ನೇಷனை குறித்து பார்த்தீர்கள் என்றால் ಇನ್ಕಾರ್ನೇಷನ್ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ இன்கார்ನೇಷன் என்னவென்றால் ಇನ್ಕಾರ್ನೇಷನ್ ಅಂದ್ರೆ ಏನೆಂದರೆ இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು தேவன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துள்ளே வருகிறார். ಒಂದು ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. இயேசு 100% ஆண்டவராக இருக்கிறார். ಆತನು 100ಕ್ಕೆ 100 ದೇವರಾಗಿದ್ದರು. 100% ಮನುಷ್ಯನಾக இருக்கிறார். ಆಗ 100ಕ್ಕೆ 100 ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. இந்த ಆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಮರಿಯಾಳಿನ ಗರ್ಭத்திலே ಮರಿಯಳ ಗರ್ಭದಲ್ಲಿ அவர் இருந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಹುಟ್ಟಿದರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது நான் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ನಾನು ನೀವು ಈ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நம்மை போல ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார். ನಮ್ಮ ಹಾಗೆ ಒಂದು ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நமக்கும் ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம் என்றால் ನಮಗೂ ದೇವರಿಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? அவர் பாவம் அறியாதவர். ಅವರು ಪಾಪವನ್ನೇ ತಿಳಿಯದೇ ಇರುವವರು. அவர் பாவம் செய்யாதவராக ಅವರು இருக்கிறார். ಪಾಪ ಮಾಡದೇ ಇರುವವರಾಗಿದ್ದರು. பாவம் மட்டும் தான் செய்ய தெரியும். நமக்கு பாவம் மட்டும் தான் செய்ய தெரியும். ನಮಗೆ ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಲು ಗೊತ್ತು. நாங்கள் பிரதான பாவிகளாக ನಾವೇ ಪ್ರಧಾನ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவர் சரீரத்தையும் மாமிசத்தையும் எடுத்துக்கொண்டார். ದೇವರ ಶರೀರವನ್ನು ಮಾಂಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. இதுதான் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. ಇದೇ ದೇವರ ಸತ್ಯವಾಗಿದೆ. சில ஜனங்கள் இப்படியாக நினைத்துக் கொள்கிறார்கள். ಎಲ್ಲ ಜನಗಳು ಹೀಗೆ ನೆನೆಸುತ್ತಾರೆ. இயேசு ஆண்டவராக இருந்தார். ಯೇಸು ದೇವರಾಗಿದ್ದರೆ ஆண்டவர் மனுஷனாக மாறிவிட்டார் ಆಗ என்று ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. கள்ள போதனையாக இருக்கிறது. ಅದು ಕಳ್ಳ ಬೋಧನೆಯಾಗಿದೆ. பொய்யான போதனையாக ಅದು இருக்கிறது. ಸುಳ್ಳು ಬೋಧನೆಯಾಗಿದೆ. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது ಆದ್ರೆ என்றால், ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த ஆண்டவர் ಈ ದೇವರೇ ஒரு உடலை எடுத்துக்கொண்டு ಒಂದು ಶರೀರವನ್ನು அந்த ತೆಗೆದುಕೊಂಡು சரீரத்திற்குள்ளாக வருகிறார். ಅವರ ಶರೀರದ ಒಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. இதுதான் தேவனுடைய சத்தியம் என்று வார்த்தை ಇದು சொல்லுகிறது. ದೇವರ ಸತ್ಯ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இந்த ஆண்டவர் என்ன ஆகிறார்? ಆಗ ಈ ದೇವರು ಏನಾಗುತ್ತಾರೆ? இன்னொரு நேச்சரை ಆಗ எடுத்துக்கொள்கிறார். ಇನ್ನೊಂದು ಸ್ವಭಾವವನ್ನು அது ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மனுஷ சுபாவம் என்று வார்த்தை ಅದು சொல்லுகிறது. ಮನುಷ್ಯ ಸ್ವಭಾವ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை இப்படியாக ಅದು இருக்கிறது. ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ವಾಕ್ಯ ಹೀಗೆ இந்த ಹೇಳುತ್ತದೆ. பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பு, ಕ್ರಿಸ್ತನ ಜನನ அது ஒரு பெரிய அற்புதமாக ಅದು இருக்கிறது. ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. இந்த ಅದ್ಭುತத்தை எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ಈ ಅದ್ಭುತವನ್ನು ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದಲೂ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள், ಎಷ್ಟೋ ಸೇವಕರು, எத்தனையோ வேத பண்டிதர்கள், ಎಷ್ಟೋ ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು, எத்தனையோ ஜனங்கள் ಎಷ್ಟೋ ಜನಗಳು இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இந்த போதனை நிராகரிக்கிற ஜனங்களாக ಅದು ಈ இருக்கிறார்கள். ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் வார்த்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. ಆದರೆ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இயேசு ಬರೆದಿದೆ. கிறிஸ்துவானவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು மிராக்கிளஸா பிறந்தார் என்று. ಆತನು ಅದ್ಭುತವಾಗಿ அவர் ಜನಿಸಿದನು. அற்புதமாக பிறந்தார். ಆತನು ಅದ್ಭುತವಾಗಿ ಜನಿಸಿದನು. நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ಅದು ನಮ್ಮಿಂದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. இந்த ஆண்டவர் என்ன ಈ செய்தார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದನು? ஒரு உடலை எடுத்துக்கொண்டு ಒಂದು ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು மரியாளினுடைய ಮರಿಯಳ மகனாகுகிறார். ಮಗನಾಗಿದ್ದರು. புரியுதா சொல்றது? அப்போ இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 100% ஆண்டவராக இருக்கிறார். ಆತನು 100ಕ್ಕೆ 100 ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. 100% ಮನುಷ್ಯನಾக ಆತನು இருக்கிறார். 100ರಷ್ಟು ಆತನು அது ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. மட்டுமல்ல, இது மாத்திரமல்ல, 21வது வசனத்திலே 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ரெண்டு விதமான காரியங்கள் பெயர் இருக்கிறது. ಎರಡು ವಿಧವಾದ ಕಾರ್ಯವಿದೆ. ஆண்டவருக்கு ரெண்டு பெயர் இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಎರಡು ಹೆಸರಿದೆ. அப்ப முதலாவது, ಮೊದಲು அப்பொழுது இந்த தேவதூதன் மரியாளிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார். ದೇವದೂತನು ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்பொழுது யோசேப்பிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார். ಯೋಸೇಫನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ಒಬ್ಬ ಕುಮಾರನೇ ಇರುವಳು. அந்த குமாரனை ಆ ಕುಮಾರನೇ இயேசு என்று அழைக்க வேண்டும் என்று. ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. இந்த இயேசு என்பது எப்போ அவருக்கு பெயர் வந்தது? ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರು ಯಾವಾಗ ಬಂದಿತು? அவர் எப்பொழுது உலகத்தில் பிறக்க வருகிறாரோ ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಹುಟ್ಟಲು ಬರುತ್ತಾರೋ அப்பொழுதுதான்
அவருக்கு இயேசு என்று பெயர் இல்ல. ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿಲ್ಲ. ஆண்டவருக்கு அநேக விதமான நாமங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. ಹಳೆಯ ಏರ್ಪಾಟಿನಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ನಾಮಗಳಿದೆ. அவர் கர்த்தர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಕರ್ತನು ಎಂದು ವಾಕ್ಯ அவர் ಹೇಳುತ್ತದೆ. தேவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರೆಂದು ವಾಕ್ಯ அவர் ಹೇಳುತ್ತದೆ. எல் ஷடாய் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಎಲ್ ಶಡಾಯ್ ಎಂದು ವಾಕ್ಯ அவர் ಹೇಳುತ್ತದೆ. சர்வ வல்லவர் என்று வார்த்தை ಅವರು சொல்லுகிறது. ಸರ್ವಶಕ್ತನೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் கண்மலை என்று வார்த்தை ಅವರು சொல்லுகிறது. ಬಂಡೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவருக்கு அநேக விதமான நாமங்கள் இருந்தது. ಆತನಿಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ನಾಮಗಳು ஆனால் ಉಂಟು. இப்பொழுது தேவதூதன் ಆದ್ರೆ ದೇವದೂತರು யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த குழந்தைக்கு ಈ ಮಗುವಿಗೆ என்ன என்று பெயரிட ನೀವು வேண்டும்? ಏನು ಹೆಸರಿಡಬೇಕು? இயேசு என்று பெயரிட வேண்டும். ಯೇಸು ಎಂದು அப்ப ಹೆಸರಿಡಬೇಕು. இந்த இரண்டு விதமான இயேசு கிறிஸ்துவின் கிரியை குறித்து நாங்கள் வார்த்தைகளை பார்க்கிறோம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இயேசு என்கிற நாமம் எதை குறித்து பேசுகிறது? ಯೇಸು ಎಂಬ ಒಂದು ನಾಮ ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ? அவர் ரட்சகர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಆತನು ರಕ್ಷಕನು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இயேசு என்றால் என்ன? ಯೇಸು ಎಂದರೆ ಏನು? ரட்சகர். ರಕ್ಷಕನು. பழைய ஏற்பாடிலே ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ இந்த நாமத்திற்கு என்ன பேர் இருக்கிறது ಈ என்றால் ನಾಮಕ್ಕೆ ಏನು ಹೆಸರಿದೆ? யோசுவா. ಯೋಶುವ. இல்ல இயேசுவினுடைய ஒரிஜினல் பேர் என்ன? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರು ನಿಜವಾದ நம்ம ಹೆಸರೇನೆಂದರೆ இங்கிலீஷ்ல ஜீசஸ்னு சொல்லுகிறோம். ಅದು ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಜೀಸಸ್ ஆனா ಎನ್ನುತ್ತೇವೆ. ஆண்டவர் எபிரேயர் இல்ல. ಅದು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ. அவருடைய பேர் என்னவாக இருக்கிறது? ಹೆಸರು ಏನಾಗಿದೆ? யோசுவா என்று வார்த்தை ಯೆಹೋಶುವ சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. யோசுவா என்றால் என்ன? ಯೆಹೋಶುವ ಎಂದರೆ ಏನು? அவருடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ಅವರು ತನ್ನ ಜನಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವರು ಎಂದು அவர் ಅರ್ಥ. ரட்சகர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಆತನು ರಕ್ಷಕನು ಎಂದು ವಾಕ್ಯ அப்போ ಹೇಳುತ್ತದೆ. இயேசுவுக்கு என்ன மீனிங் இருக்கிறது? ಅದು ಯೇಸುವಿಗೆ ಏನು ಅರ್ಥ? ரட்சகர். ರಕ್ಷಕ. ரட்சகர். ரட்சக. நான் இந்த வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. திருப்பி கொள்ளலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ. லூக்கா 1வது அதிகாரம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. ஆ 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் சகரியாவுக்கு ஆ. காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய பிதாவாகிய தாவீதுடைய சிம்மாசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது வார்த்தை இப்படியாக இருக்கிறது. அவர் என்னவாக இருக்கிறார்? பிதாவினுடைய குமாரனாக இருக்கிறார். ತಂದೆಯ ಕುಮಾರನ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವರು. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்தில் அந்த வசனம் இப்படியாக இருக்கிறது. ಒಂದು ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಇದೆ. இந்த கர்த்தர் ಈ ಕರ್ತರು ரட்சகராக இருக்கிறார். ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾರೆ. இந்த ரட்சகர் வந்து கர்த்தர் அல்ல. ರಕ್ಷಕನು ಎಂದರೆ ಕರ್ತನಲ್ಲ. இந்த கர்த்தர் யாரு? ಈ ಕರ್ತನು ಯಾರು? ரட்சகராக இருக்கிறார். ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾರೆ. அப்ப இயேசுவுக்கு என்ன பேர் உண்டு? இயேசுவுக்கு என்ன ಹೆಸರು ಉಂಟು? அவர் ரட்சகர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ರಕ್ಷಕನು ಎಂದು ವಾಕ್ಯ அவர் ಹೇಳುತ್ತದೆ. எதற்காக இந்த உலகத்தில் பிறந்து வந்தார்? ಆದರೂ ಯಾತಕ್ಕಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು? ஜனங்களை ரட்சிக்கும்படியாய், ಜನಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬರುತ್ತಾನೆ. நீங்கள் லூக்கா 19வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் 19ನೇ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿದರೆ இயேசு அங்க இப்படியாக சொல்லுகிறார். ಯೇಸು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, மனுஷகுமாரன் காணாம போனதை ಕಾಣದೇ ಇರುವುದನ್ನು, காணாத போத ஆடை, ಕಾಣದೇ ಇರುವಂತ ಕುರಿಗಳನ್ನು ஆண்டவர் தேடி வந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಹುಡುಕಿ ಬಂದರು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் யாரை தேடி வந்தார்? ದೇವರು ಯಾರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು? நம்மை பாவியான நம்ம இந்த உலகத்திற்கு தேடி வந்தார். ಪಾಪಿಯಾದ ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದರು. நம்ம ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்று ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இயேசு என்ன செய்கிறார்? ಯೇಸು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಅವರು ರಕ್ಷಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நிவாரணம் செய்து ತನ್ನ ಜನಗಳ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை ಅವರು ನಮ್ಮ ಪಾಪ ಶಾಪ ಅಕ್ರಮ ಮೀರುವಿಕೆಯನ್ನು நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவுகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ಅವರು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಶುದ್ಧೀಕರಿಸಿರುக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಶುದ್ಧೀಕರಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்து வந்தார்? ಅವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು? அவருடைய ஜனங்களை ಅವರ ಜನರ பிதாவினுடைய கோபத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக, ತಂದೆಯ ಕೋಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತೆ
ரட்சிக்கும்படியாக, ನರಕದಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತೆ, பிசாசின் கிரியைகளிலிருந்து ரட்சிக்கும்படியாக, ಪಿಶಾಚಿಯ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತೆ, பாவத்தின் கிரியைகளிலிருந்து ரட்சிக்கும்படியாக ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார்? ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவருடைய ஜனங்களை சுத்திகரித்து, ಅವರು ತನ್ನ ಜನರನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ, பாவங்களை மன்னித்து, ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, தம்முடைய ஆவியானவரையும் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து, ಆತನ ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ತನ್ನ ಜನಗಳಿಗೆ ಕೊಟ್ಟು, அவர்களை பரிசுத்தத்தில் நடத்தி, ಅವರನ್ನು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಡೆಸಿ, கடைசியாக அவர்களை மகிமை செய்ய போகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಕೊನೆಯದಾಗಿ ಅವರನ್ನು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು அவருடைய ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இயேசு என்ன செய்கிறார்? ಯೇಸು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவருடைய ஜனங்களை, ಅವರ ಜನರನ್ನು, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ಪಾಪದಲ್ಲಿ ಒಂದು ಜನರನ್ನು ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ಹಾಗೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து வந்தார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. இந்த கர்த்தரானவர் ಈ ಕರ್ತನಾದವರು ரட்சகரானார். ರಕ್ಷಕನಾದನು. இந்த ரட்சகர் ಈ ರಕ್ಷಕನು கர்த்தர் அல்ல. கர்த்தரல்ல. ஒரு விதத்தில் அவர் கர்த்தராகத்தான் இருக்கிறார். ಒಂದು ಆದರೂ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் இந்த கர்த்தர் என்ன ಈ ஆகுகிறார்? ಕರ್ತನು ಏನಾಗುತ್ತಾನೆ? தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ತನ್ನ ಜನಗಳನ್ನು ஒரு ರಕ್ಷಿಸುವಂತೆ ரட்சகராக இந்த உலகத்தில் ಹಾಗೂ வருகிறார். ಒಬ್ಬ ರಕ್ಷಕನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அவர் சிம்மாசனத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த தேவன் ಅವನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದ ஒரு ದೇವರು சிறு குழந்தையாக பிறந்து ಅವನು ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟಿ தம்முடைய ஜனங்களுக்காக மரிப்பதற்காக ತನ್ನ ಜನರಿಗಾಗಿ ಮರಣ இந்த ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ உலகத்தில் வருகிறார் என்று வார்த்தை ಈ சொல்லுகிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರಾ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, அது ಮಾತ್ರವಲ್ಲ. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. ಅವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರಿದೆ. அவருடைய பெயர் இம்மானுவேல். ಅವರ ಹೆಸರು ಇಮ್ಮಾನುವೇಲ್. இம்மானுவேல் என்றால் என்ன? ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂದರೆ ಏನು? கர்த்தர் நம்மோடு. ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ. இயேசு யாராக இருக்கிறார்? ಯೇಸು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? கர்த்தராக இருக்கிறார். ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த கர்த்தர் யாரோடு ಈ இருக்கிறார்? ಕರ್ತನು ಯಾರ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ? நம்முடைய ஜனங்களோடு இருக்கிறார். ತನ್ನ ಜನಗಳೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ. இதுதான் சுவிசேஷம். ಇದೇ ಸುವಾರ್ತೆ. ஆண்டவரே என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இங்க இரண்டாவது நபர், ಹಾಗೂ ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿ, இந்த திரியோக தேவனிலே ಇದು ತ್ರಿಯೋಕ ದೇವರು. இரண்டாவது நபர் என்ன ಹಾಗೂ செய்கிறார்? ಎರಡನೆಯ ವ್ಯಕ್ತಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஒரு உடலை எடுத்துக்கொண்டு ಒಂದು வருகிறார். ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. பிதாவுக்கு உடல் இல்லை, ಹಾಗೂ ತಂದೆಗೆ ಶರೀರವಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் உடல் எடுத்துக்கொண்டு வரவில்லை. ಹಾಗೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶರೀರಧಾರಿಯಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்ன ಆಗ செய்கிறார்? ಈ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ஒரு உடலை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கிறவராக ಒಂದು இருக்கிறார். ಶರೀರವನ್ನು ತೆಗೆದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இது பயங்கரமான காரியமாக இருக்கிறது. ಇದು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்து வெறும் மனிதன் அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರೀ ಮನುಷ್ಯನಲ್ಲ. மனிதனால மட்டும் பாவம் நிவாரணம் செய்ய ಹಾಗೂ முடியாது. ಮನುಷ್ಯರಿಂದ ಮಾತ್ರ ಪಾಪ ನಿವಾರಣೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் பாவத்தை நிவாரணம் செய்ய வேண்டும். ದೇವರೇ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಬೇಕು. அப்ப இயேசு யாராக இருந்தார்? ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? தேவ மனுஷனாக இருந்தார். ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾರೆ. அவர் 100% தேவனாக ಅವರು இருந்தார். 100% ದೇವರಾಗಿದ್ದರು. அவர் 100% மனுஷனாக இருந்தார். ಹಾಗೂ ಆತನು 100% அப்ப ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. இம்மானுவேல் என்றால் என்ன? ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂದರೆ ಏನು? கர்த்தர் நம்மோடு. ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೊತೆ அது அவருடைய தெய்வீக குணாதிசயத்தை குறித்து பேசுகிறது. ಅದು ಅವರ ದೈವಿಕ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. இந்த தேவன் என்ன செய்தார்? ಈ ದೇವರು ಏನು ஒரு ಮಾಡಿದರು? சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ಒಂದು ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. அப்போ இது எதை குறித்து பேசுகிறது என்றால் ಇದು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ? அவருடைய நேச்சரை குறித்து பேசுகிறது. ಅವರ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. யூனியன் ಆಫ್ ದ ನೇಚರ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಅಂದ್ರೆ ಒಂದು ಕರ್ತನ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவுக்கு 2 குணாதிசயங்கள் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ 2 ಗುಣಾತಿಶಯಗಳಿವೆ. தெய்வீக குணாதிசயம், ದೈವಿಕ ಗುಣಾತಿಶಯ மனுஷீக குணாதிசயம். ಹಾಗೂ ಮನುಷ್ಯರ ಒಂದು இது ಗುಣಾತಿಶಯ. வேதாகமத்தில் நீங்க எங்க வாசித்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ಹಾಗೂ ಇದು ನೀವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಓದಿದ್ರು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. இயேசு ஒரு நபராக இருக்கிறார். ಯೇಸು ಒಬ್ಬ இந்த ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. நபருக்குள்ளாக ಈ ಮನುಷ್ಯನೊಳಗೆ 2 குணாதிசயங்கள் இருக்கிறது. 2 ಗುಣಾತಿಶಯಗಳಿವೆ. தெய்வீக குணாதிசயம், ದೈವಿಕ ಗುಣಾತಿಶಯ, மனுஷனுடைய குணாதிசயம். ಮನುಷ್ಯನ ಗುಣಾತಿಶಯ. வார்த்தை சொல்லுகிறது ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ அவர் 100% ஆண்டவராக இருக்கிறார். ಅವರು 100% ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. 100% ಮನುಷ್ಯನಾக ಆತನು இருக்கிறார். 100% He is ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. perfectly God and he is perfectly man. ಆತನು ದೇವರಾಗಿಯೂ ಮನುಷ್ಯನಾಗಿಯೂ ಆತನು ಪೂರ್ಣವಾಗಿದ್ದರು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. நமக்கும் ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம் என்றால் ನಮಗೂ ದೇವರಿಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? நமக்குள்ளாக பாவம் இருக்கிறது, ನಮ್ಮೊಳಗೆ ಪಾಪವಿದೆ, அவருக்குள்ளாக பாவம் இல்லை. ಆದರೆ ಅವರೊಳಗೆ ಪಾಪವಿಲ್ಲ. அவர் நம்மை போலவே ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಹಾಗೆ ಒಂದು ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எல்லா விதமான கஷ்டங்கள் படுகிறார். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. எல்லா விதமான நோக்குள்ளாக ಅವರು போகிறார். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಒಂದು ಬಾಧೆಯೊಳಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಒಂದು ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் சுவிசேஷத்தை வாசித்தீர்கள் ನೀವು என்றால் ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಓದುವುದಾದರೆ அவருடைய மனுஷீக குணாதிசயத்தை நீங்கள் அநேக இடத்துல பார்க்கலாம். ಆದ ಮನುಷ್ಯಿಕ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ನೀವು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. வார்த்தை என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, ಆತನು ನಿದ್ರಿಸುವುದೂ ಇಲ್ಲ, உறங்குவதும் இல்லை. ಆತನು ತೂಗುಡಿಸುವುದೂ ಇಲ್ಲ. இயேசு நித்ரித்தாரா இல்லையா? ಯೇಸು ನಿದ್ರಿಸಿದಾರ? ಇಲ್ಲವ? தூங்கலையா?
ನಿದ್ದೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. இல்லையா? கப்பல்ல என்ன செய்யறாரு? கப்பல் அதுக்கு மட்டும் இல்ல 33 வருஷமும் தூங்குனார் அவரு. 33 ವರ್ಷ ಕೂಡ ಅವ್ರು ಮಲಗಿದ್ರು. வெறும் ஒரு நாள் தூங்கல ಒಂದು ஆண்டவர். ದಿವಸ ಅಲ್ಲ. நம்ம எப்படி தூங்குறோம் ஏந்திரிக்கிறோம் அதே போல தான் அவர் இருந்தார். ನಾವು ಹೇಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀವಿ ಹೇಳ್ತೀವಿ ಆತರ ಕೂಡ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசு அப்படித்தான் இருந்தார். ಹಾಗೆ ಇದ್ದರು. அப்போ எல்லா இந்த சீஷர்கள் வந்து ಆಗ ಶಿಷ್ಯರು ಬಂದು இயேசுவே இயேசுவே, நாமெல்லாம் அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதோ ನಾವೆಲ್ಲ ನಾಶವಾಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. அழுது கொண்டிருக்கிறார்கள். ಅವರೆಲ್ಲ ದುಃಖಿಸುತ್ತಾರೆ. இயேசு பயங்கரமாக தூக்கத்திலே ಯೇಸು இருக்கிறார். ಆತನ ಆಳವಾದ ನಿದ್ರೆಯಲ್ಲಿದ್ದ. இவர்கள் கத்திக்கொண்டே இருக்கிறார். ಆಗ ಶಿಷ್ಯರು ಕೂಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுக்கு கேட்கல. ಯೇಸುವಿಗೆ ಕೇಳಲಿಲ್ಲ. அதற்கு பின்பு போய் எழுப்புறார்கள். ಅದಾದ ಮೇಲೆ அப்போ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. இதெல்லாம் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ அவருடைய மனுஷீக குணாதிசயத்தை குறித்து பேசுகிறது. ಅವರ ಮನುಷ್ಯಗ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. அவருக்கு பசி எடுத்தது ಅವರಿಗೆ ಹಸಿವಾಯಿತು. இல்லையா? மனுஷனுக்கு பசி எடுக்குதா இல்லையா? ಮನುಷ್ಯನಿಗೆ ಹಸಿವಾಗುತ್ತದೆ ಇಲ್ಲ? நமக்கு பசி எடுத்தா நம்ம என்ன செய்கிறோம்? ನಮಗೆ ಹಸಿವಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? சாப்பிடுகிறோம். ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. அதே போல தான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ பிசாசு ஆண்டவரை சோதிக்கிறான். ಆಗ ಸೈತಾನನು ಯೇಸುವನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. இயேசுவே நீங்க பசியில இருக்கிறீங்க. ಯೇಸುವಿನ ಈಗ ಬಹಳ ಹಸಿವಿನಲ್ಲಿದ್ದೀಯಾ? இந்த கல்லை என்ன செய்து விடுங்கள்? ಕಲ್ಲನ್ನು அப்பமாக மாற்றிவிட்டு சாப்பிட்டு விடுங்கள். ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ತಿನ್ನು ಅಂದ. ஆனால் இயேசு மேற்கொள்ளுகிறார். ಆದ್ರೆ ಯೇಸು ಅದನ್ನು ಜಯಿಸಿದರು. பின்பு எல்லா இடத்துல என்ன செய்கிறார்? இயேசு ಅದಾದ ಮೇಲೆ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಏನು ಮಾಡಿದನು? நம்மை போல சாப்பிடுகிறார். ನಮ್ಮಾಗಿ ಊಟ ಮಾಡುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல சிலுவையில் ಅಡಿக்கப்பட்ட நேரத்திலே ಮಾತ್ರವಲ್ಲ, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟ நான் ಸಮಯದಲ್ಲಿ தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ದಾಹವಾಗಿದ್ದೇನೆ நமக்கு ಎಂದರು. தாகம் எடுக்குதா இல்லையா? ನಮಗೆ ದಾಹವಾಗುತ್ತದೆ ಇಲ್ಲ? இயேசு கிறிஸ்துவுக்கும் தாகம் எடுத்தது. ಯೇಸುವಿಗೂ ದಾಹವಾಯಿತು. மனுஷர்களாகி நான் நீங்கள் என்ன செய்கிறோம்? ಮನುಷ್ಯರಾಗಿರುವಂತ ನಾವು ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? அழுகிறோம். ದುಃಖಿಸುತ್ತೇವೆ. அதை போலவே இயேசு அழுகிறார். ಯೇಸು ಕೂಡ ಕಣ್ಣೀರು ಹಾಕಿದರು. லாசரு மரித்ததை பார்த்து ಲಾಜರನ ಮರಣವನ್ನು ನೋಡಿ இயேசு அந்த இடத்துல மனதுருகி அழுகிறார். ಯೇಸು ಅದೇ ಮನಮರಿಗೆ ಕಣ್ಣೀರು ಹಾಕಿದರು. அது மட்டுமல்ல கெத்செமனே தோட்டத்தில் அழுகிறார். ಅವರು ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಆತನಲ್ಲಿ ದುಃಖಿಸುತ್ತಾರೆ. அவர் நம்மை போல எல்லா விதமான காரியங்களுக்குள்ளாக போனார். ಆತನು ನಮ್ಮ ಹಾಗೆ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋದರು. நான் நீங்கள் மனுஷனாக இருந்து ನಾವು ನೀವು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದು எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ ಏನನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. இயேசு எல்லாம் அனுபவித்தார். ಯೇಸು ಎಲ್ಲವನ್ನೂ சில ಅನುಭವಿಸಿದರು. ஜனங்கள் இப்படியாக ஜெபிப்பார்கள். ಇನ್ನು ಕೆಲವರು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. இயேசுவே என்னுடைய வழி உமக்கு தெரியவே இல்லை. ಸೇವಕನ ನೋವು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நமக்கு ஆண்டவர் பயங்கர வழியில போயிருக்கிறார். ಹಾಗಿದ್ದಲು ಅವರು ತುಂಬಾ ನೋವಿನಲ್ಲಿ ಹೋದರು. அந்த காரணத்தினால ஆண்டவர் நம்மளை பயங்கரமாக புரிந்து ಆ கொள்கிறார். ಕಾರಣದಿಂದಲೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ உங்களுக்கு ಉಂಟಾಗಲಿ. சோர்வுகள் இருக்கிறதா? ನಿಮಗೆ ಸೋಲುಗಳಿದೆಯಾ? தோல்விகள் இருக்கிறதா? ಭಯಗಳಿದೆಯಾ? பலவீனங்கள் இருக்கிறதா? ಭಯ ಇದೆಯಾ? பிரச்சனைகள் இருக்கிறதா? ಸಮಸ್ಯೆ ಇದೆಯಾ? போராட்டங்கள் இருக்கிறதா? ಹೋರಾಟ ಇದೆಯಾ? நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஏனென்றால் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை அவர் அனுபவித்து முடித்து விட்டார். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಅನುಭವಿಸಿ ಮುಗಿಸಿದರು. இந்த காரணத்தினாலே அவர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ಆತನು ನಮಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப இவர் 100% மனுஷனாக இருந்தால் ಇವರು 100% ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾರೆ. நாங்கள் எப்படி அழுகிறோம் அவரும் அழுதார். ನಾವು ಹೇಗೆ ಕಣ್ಣೀರು ಹಾಕ್ತೇವೆ ಅವರು நம்ம எப்படி சாப்பிடுகிறோம் அவரும் சாப்பிட்டார். ಹೇಗೆ ತಿನ್ನುತ್ತೇವೆ ಅವರು ತಿಂದರು. நம்மை போலவே அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. ಹಾಗೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಶರೀರವಿತ್ತು. இங்க ஜனங்கள் பார்த்து ಇದನ್ನು ಜನರು ನೋಡಿ இயேசுவே நீங்கள் டிஃபரண்டாக இருக்கிறீர்கள். ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவுடைய தலை மேல ಇವರ ಯೇಸುವಿನ ತಲೆ ಮೇಲೆ தேவ தூதனுக்கு இப்பெல்லாம் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வருது இல்லையா? ಅಂದ್ರೆ ದೇವದೂತರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಕಿರೀಟ ಇರುತ್ತಲ್ವಾ? இல்ல இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. ಯೇಸು ಹಾಗೆ ಇಲ್ಲ. இல்ல அவர் உறங்கினார். ಆತನು ನಿದ್ರೆ அவர் ಮಾಡಿದನು. நன்றாக நடமாடினார். ಚೆನ್ನಾಗಿ ನಡೆದ எல்லா விதமான காரியங்கள் செய்தார். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಿದನು. ஜனங்கள் அவரை பார்த்து வெடித்து கடைசியாக சிலுவையில் அடித்து விட்டார். ಜನರು ಅದನ್ನು ನೋಡಿ ತಾಳಲಾಗದೆ ಆತನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. அப்போ ஜனங்க இயேசு கிறிஸ்து 100% மனுஷனாக ಯೇಸು இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು 100ಕ್ಕೆ 100 அதே ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. நேரத்திலே ಆ ಸಮಯದಲ್ಲಿ அவர் ஆண் முழுவதுமாய் ஆண்டவராக இருக்கிறார். ಆತನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அவர் மனுஷனை அறிந்திருந்தார். ಅವರು ಮನುಷ್ಯನನ್ನು ತಿಳಿದಿದ್ದರು. மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தினார். ಮನುಷ್ಯನ ಹೃದಯದೊಳಗಿದ್ದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದರು. நிಕೋதேமை பேசுவதற்கு முன்பாகவே ஆண்டவர்களுக்கு பதிலை கொடுத்து விடுகிறார். ನಿಕೋದೇಮನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯೇಸುವಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ஜனங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்று அவருக்கு முன்பாகவே தெரியும். ಜನರೊಳಗೆ ಯಾವ ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸ ಇದೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಮುಂಚೆಯೇ ಗೊತ್ತು. இந்த மனுஷன் எப்பொழுது விழுந்து போவான் என்று அவருக்கு தெரியும். ಈ ಮನುಷ್ಯ ಯಾವಾಗ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. யார் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அது மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் தேவன் என்று அவருடைய அதிகாரத்தை அவர் எப்படி காண்பித்தார் ಅವರು ದೇವರೆಂದು ತನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನು ಯಾವಾಗ ಆತನಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಿದರು ಎಂದರೆ அவர் பிசாசுகளை துரத்தினார். ಅವರು ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದರು. அவர் தெய்வீக குணாதிசயத்திலே ಅವರ ಒಂದು ದೈವಿಕ ಒಂದು ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ஆவியானவரின் மூலமாய் ದೇವರಾತ್ಮನ ಮೂಲಕ அவர் காரியங்கள் செய்தார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ಅವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರೆಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அவர் ಹೇಳುತ್ತದೆ. பிசாசின் மேலே அதிகாரத்தை எடுத்து ಅವರು ಸೈತಾನನ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು பிசாசுகளை துரத்தினார். ಪಿಶಾಚಿಗಳನ್ನು ಓಡಿಸಿದರು. ஒரே ஒரு வார்த்தையில் அவர் அற்புதம் செய்தார். ಒಂದೇ ಒಂದು
ಮಾದರಿಯಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದರು. வியாதியெல்லாம் குணமாகினது. ವ್ಯಾಧಿಗಳು ಗುಣವಾಯಿತು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவ தூதர்கள் வந்து ದೇವದೂತರು ಬಂದು கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? ಶಿಷ್ಯರೇನು ಮಾಡಿದರು? அவரை வணங்குகிறார்கள், ಅವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸಿದರು, அவரை ஆராதிக்கிறார்கள். ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸುವಿಗೆ ಹೇಳಿದರು, ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாக நான் என்று சொல்லுகிறார். ಅಬ್ರಹಾಮನು ಇರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿನಿಂದಲೂ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದರು. ஆபிரகாம் வந்து 4000 வருடத்துக்கு முன்பாக 6000 வருடத்துக்கு முன்பாக இருந்தார். ಅಬ್ರಹಾಮನು 4000 ಅಂದ್ರೆ 6000 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇದ್ದರು. ಇಲ್ಲಿ ஆண்டவர் 4000 வருடத்துக்கு பின்பாக இந்த உலகத்தில் பிறக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 4000 ವರ್ಷದ ನಂತರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. யூதர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ಯೂದರನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆபிரகாமுக்கு முன்பாக நான் என்று சொல்லுகிறார். ಅಬ್ರಹಾಮನ ಮುಂಚೆಯೇ ನಾನು ಎಂದು ಹೇಳಿದರು. அப்ப யூதர்கள் என்ன சொல்லுகிறார்? ಆಗ ಯೂದರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இன்னும் 30 ವಯಸ್ಸು கூட ஆகல, ಇನ್ನ 30 ವಯಸ್ಸು ಆಗಿಲ್ಲ, நீ ஆபிரகாமின் நாளிலிருந்தே இருக்கிறியா? ನೀನು ಅಬ್ರಹಾಮನ ಕಾಲದಲ್ಲೇ ಇದೆಯಾ? அப்ப இந்த இயேசு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ಅದರಲ್ಲಿ ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அவர் தேவன், ಆತನು ದೇವರು, அவர் இந்த உலகத்தை உருவாக்கினார், ಈ ಒಂದು ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, சகல காரியங்களை உருவாக்கினார். ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಉಂಟು அவர் ಮಾಡಿದನು. ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறார், ಅಬ್ರಹಾಮನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ஈசாக்கின் தேவனாக இருக்கிறார், ಇಸಾಕಿನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, யாக்கோபின் தேவனாக இருக்கிறார் ಯಾಕೋಬನ என்று ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீர்கள் என்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನೋಡಿದಾಗ ನಾನು பிதா ஒன்று என்று சொல்லுகிறார். ನಾನು ನನ್ನ ತಂದೆ ಒಂದೇ ಎನ್ನುತ್ತಾರೆ. இயேசு பிதா அல்ல, ಯೇಸು ತಂದೆ ಅಲ್ಲ, பிதா வந்து இயேசு அல்ல, ತಂದೆ ಬಂದು ಯೇಸು ಅಲ್ಲ. அவர் வேற வேற நபராக இருக்கிறார். ಅವರು 3 ಜನರು ಬೇರೆ ಬೇರೆ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ನಾನು பிதாவும் ஒன்று என்று எதை குறித்து பேசுகிறார்? ನಾನು ತಂದೆ ಒಂದೇ ಎಂದು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? ನಾನು பிதா வல்லமையில ஒன்றாக இருக்கிறோம். ಅಂದ್ರೆ ಬಲದಲ್ಲಿ ನಾನು ತಂದೆಯು ಒಂದೇ ಆಗಿದ್ದೇವೆ ಅಂತ. நீங்கள் எபிரேயர் 1 அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால், ಇಸ್ರಾಯೇಲ್ಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡಿದರೆ பிதா வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ತಂದೆ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, என் தேவனே என்று ನನ್ನ ದೇವರೇ. பிதா இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். ತಂದೆ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ அப்ப ಹೇಳ್ತಾರೆ, இயேசு யார்? ಆಗ ಯೇಸು ಯಾರು? பிதாவுக்கு சமமானவர் என்று அர்த்தம். ತಂದೆಗೆ ಸಮವಾದವರು ಎಂದು ಅರ್ಥ. பிதா வந்து ஃபர்ஸ்ட், ಅಂದ್ರೆ ಮೊದಲು ತಂದೆ, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழே இருக்கிறார். ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವರ ಕೆಳಗೆ ಇದ್ದಾರೆ. கிறிஸ்துவுக்கு கீழே பரிசுத்த ஆவியானவர் என்று வார்த்தை நமக்கு எங்கேயும் ಕ್ರಿಸ್ತನ சொல்லவில்லை. ಕೆಳಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇದ್ದಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯಲ್ಲೂ ಹೇಳಿಲ್ಲ. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ತಂದೆ, ಕುಮಾರ, ಪವಿತ್ರಾತ್ಮ அவர் ஒன்றாகவே இருக்கிறார். ಅವರು ಒಂದಾಗಿ ಇದ್ದಾರೆ. அவர்களுக்கு ஒரே குணாதிசயங்கள் இருக்கிறது. ಹಾಗೂ ಇವರುಗಳಿಗೆ ಒಂದೇ ಗುಣಾತಿಶಯವಿದೆ. அநேக விதமான கிரியைகளை செய்கிறார் ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಆಗೋ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த மனுஷகுமாரன் ಈ ಮನುಷ್ಯ ಕುಮಾರ எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால், ಯಾಕಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರೆಂದರೆ அவர் நம்மை ಅವರು ನಮ್ಮನ್ನು ரட்சிக்கும்படியாக. ರಕ್ಷಿಸುವಂತೆ. அப்ப சுவிசேஷம் என்றால் இதுதான். ಸುವಾರ್ತೆ ಎಂದರೆ ಇದೆ. சுவிசேஷம் என்றால் என்ன? ಸುವಾರ್ತೆ ಎಂದರೆ ಏನು? அதற்கு முன்பாக கெட்ட செய்தி என்னவென்றால், ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೆಟ್ಟ ಸಂದೇಶ ಏನು? நான் நீங்கள் பாவிகளாக இருக்கிறோம், ನಾವು ನೀವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೇವೆ, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ அவருடைய ಮಾಡಿ மகிமையை இழந்து விட்டோம் என்று ಅವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೇವೆ. வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆதியாகமம் 3:15 ಆದಿಕಾಂಡ 3:15 ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுகிறார். ದೇವರಿಗೆ ಪ್ರವಾದನ ವಚನವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு மனுஷன் இந்த உலகத்திற்கு ಒಬ್ಬ வரப்போகிறான். ಮನುಷ್ಯ ಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அந்த மனுஷன் என்ன செய்ய ಆ போகிறான்? ಮನುಷ್ಯ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் பிசாசுடைய தலையை நசுக்க போகிறான். ಸಾಕ್ಷಿಯ ತಲೆಯನ್ನು ಅವನು ಜಜ್ಜುತ್ತಾನೆ. அந்த தேவ மனுஷன் யார் ಆ என்றால், ದೇವ ಮನುಷ್ಯನು ಯಾರು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಅದು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು அது ಕ್ರಿಸ್ತನು. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த இயேசு என்ன ಯೇಸು செய்கிறார்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இரண்டாம் நபர் திருத்துவத்திலே ಆಗ ತಿರುತ್ತುವುದಲ್ಲಿ ಎರಡನೆಯ ವ್ಯಕ್ತಿ அவர் பிதாவுக்கு இப்படியாக சொல்லுகிறார், ಅವರು ತಂದೆಗೆ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவே, ತಂದೆಯೇ, என்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்க நான் இந்த உலகத்திற்கு ನನ್ನ போகிறேன். ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತ ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವೆ. அவர் நித்தியத்திற்கும் 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 இருந்த தேவனாக இருந்தார். ಆದರೂ ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ಇರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ಆದ್ರೆ ಈಗ ಆದಿಯೂ ಇಲ್ಲ, ಅಂತ್ಯವೂ இந்த ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து மகிமையில் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಹಿಮೆಯ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಇದ್ದರು. ஆனால் இவர் தாழ்மையாக அவர் உருவாக்கின உலகத்திற்கு பிறந்து வந்தார் என்று வார்த்தை ಆದರೆ சொல்லுகிறது. ತಾಳ್ಮೆಯಾಗಿ ತಾನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಬಂದರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். ಅವರು ಈ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು. இந்த தேவன் ಈ ದೇವರು ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்து ಒಂದು வந்தார். ಮಗುವಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. கிறிஸ்துவினுடைய தாழ்மை பாருங்கள் ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ತಾಳ್ಮೆಯನ್ನು ನೋಡಿ எப்படியாக இருக்கிறது. ಯಾವ அவர் ರೀತಿಯಾಗಿದೆ. பிறப்பதற்கு ஒரு இடமே இல்லை. ಆದ್ರೆ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವೇ இது ಇಲ್ಲ. அவரை எங்க வைத்தார்கள்? ಅದನ್ನು ಎಲ್ಲಿ ஒரு ಇಟ್ಟರು? மாட்டு கொட்டாயில ಒಂದು வைக்கிறார்கள். ಹಸುವಿನ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. எல்லா விதமான பாடுகள் படுகிறார். ಎಲ್ಲಾ ವಿಧವಾಗಿ இந்த ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. தேவன் ಈ ದೇವರು மனுஷ அவதாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் ಮನುಷ್ಯ பிறக்கிறார். ಅವತಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. இந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் ಈ என்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವ நீங்கள் வளருவதை போல வளர்ந்தால், ನಾನು ನೀನು ಬೆಳೆಯುವ ಹಾಗೆ ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೆಳೆದರು. அவர் ஊழியர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ಅವನು ಸೇವೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ யோவான் ஸ்நானகனிடத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಬಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಾನೆ. இயேசு பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு ஞான ஸ்நானம் கொடு. ನನಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ அப்போ ಕೊಡು. யோவான் சொல்லுகிறார், ಯೋಹಾನ ಹೇಳುತ್ತಾರೆ, கிறிஸ்துவே உம்மிடத்தில் பாவம் இல்லை.
தேவ மனுஷன் தேவகுமாரனாக இருக்கிறீர். ದೇವಕುಮಾರನಾಗಿದ್ದೀಯಾ. உலகத்தின் பாவங்களை நிவாரணம் செய்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீர். ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವಂತ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾಗಿದ್ದೀಯಾ. இந்த ஞானஸ்தானம் பாவிகளுக்காக, ಆಗ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ. நீர் பாவம் அறியாதவராக இருக்கிறீர். ನೀವು ಪಾಪವನ್ನು ತಿಳಿಯದೇ இது ಇರುವವರಾಗಿದ್ದೀರಿ. உமக்கல்ல என்று சொல்லுகிறார். ಇದು ನಿನಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் இயேசு யோவான் ஸ்நானகனை பார்த்து ಆದರೆ சொல்லுகிறார், ಯೇಸು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹನನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, சகல நீதியை நிறைவேற்றும்படியாய் ಸಕಲ ನೀತಿಯನ್ನು எனக்கு ನೆರವೇರಿಸುವಂತೆ ஞானஸ்தானத்தை கொடு. ನನಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು நான் ಕೊಡು. நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறி நடந்தோம். ನೀವು ದೇವರ ಪ್ರಮಾಣವನ್ನು ಮೀರಿ ನಡೆದೆವು. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் ಆದರೆ என்றால் ಈ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ சிறு வயதில் இருந்தே, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ, சின்ன குழந்தையில் இருந்தே ಅವನು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನಿಂದ அவர் ஊழியத்திற்கு முன்பாக வரைக்கும் ಅವರ ಒಂದು ಸೇವೆಯ ಮುಂಭಾಗವರೆಗೂ அவர் ஒரு கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். ಆತನು ಒಂದೊಂದು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಾರೆ. அவர் 30வது வருடத்திலே ಅವರು 30ನೇ அவர் ವರ್ಷದಲ್ಲಿ ஊழியத்தை ஆரம்பித்தார். ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸಿದರು. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தார். ಅವರು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವಂತೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ அப்ப ಬಂದರು. கிறிஸ்துவின் பிரசங்கம் இப்படியாக இருந்தது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಸಂಗ ಈ ರೀತಿಯಾಗಿತ್ತು. எல்லாரும் மனம் திரும்புங்கள், ಎಲ್ಲರೂ ಮನಸ್ಸು தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக ದೇವರ இருக்கிறது. ರಾಜ್ಯ ಸಮೀಪವಾಗಿದೆ. அவர் வந்து என்ன செய்தார்? ಅವರು ಮತ್ತೆ ಏನು அந்த ಮಾಡಿದರು? தேவனுடைய ராஜ்யத்தை இனாகுரேஷன் செய்தார். ಅವರು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಅವರಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಿದರು. அற்புதங்களை செய்தார், ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು. அடையாளங்களை செய்தார், ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು. பிசாசின் கிரியைகளை அழித்துக் கொண்டே இருந்தார். ಪಿಶಾಚಿಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಲೇ அது ಇದ್ದರು. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஜனங்களுக்கு தம்முடைய சத்தியத்தை போதித்துக் கொண்டிருந்தார். ಜನರಿಗೆ ತನ್ನ ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಲಿದ್ದರು. தம்முடைய சீஷர்களுக்கு சத்தியத்தை போதித்துக் ಅವರು கொண்டிருந்தார். ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಲಿದ್ದರು. ஜனங்களுக்கு சத்தியத்தை போதித்துக் ಅವರು கொண்டிருந்தார். ಜನರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು அவர் ಬೋಧಿಸುತ್ತಲಿದ್ದರು. நன்மை செய்த தேவனாக இருந்தார். ಆದರೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿದಂತ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நன்மை செய்து சுற்றி திரிந்து கொண்டிருந்தவராக இருந்தார். ಆತನು ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ ಆತನು ಅಲೆದು ತಿರುಗಿದರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் ஊழியம் முடிவதற்கு முன்பாக ಆತನ ಸೇವೆ ಮುಗಿದಕ್ಕೆ ಮುಂಚೆ இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸುವಿಗೆ ಹೇಳಿದರು, நான் மரிக்க வேண்டும், ನಾನು நான் ಸಾಯಬೇಕು, சிலுவைக்கு போக ನಾನು வேண்டும், ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗಬೇಕು, மனுஷகுமாரனை ಮನುಷ್ಯ ಕುಮಾರನನ್ನು இவர்கள் உயர்த்த போகிறார்கள். ಆಗ ಅವರು ಮೇಲೆ நான் ಕೆತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ. உயர்த்தப்படுகிற காரணத்தின் நிமித்தம் ನಾನು ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಪಡುವಂತ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ எல்லா ஜனங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன். ಎಲ್ಲಾ ಜನಗಳನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ அவர் ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆ. சிலுவைக்கு போகாமல் இருந்தால் ಅವರು ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗದಿದ್ದರೆ நம்முடைய பாவம் கழுவப்பட முடியாது. ಆಗ ನಮ್ಮ ಪಾಪ ತೊಳೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிதாவுடைய கோபத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. ತಂದೆಯ ಕೋಪದಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை முடிக்கிறார். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. யோவான் 17:4வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் ಯೋಹಾನ 17:4 ಓದಿದರೆ இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸುವಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இயேசுவே, ಯೇಸುವೇ, பிதாவே, தந்தையே, நீர் எனக்கு கொடுத்த காரியங்களை முடித்து விட்டேன். ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಗಿಸಿದೆ. முன்பாக இருந்த அந்த மகிமை எனக்கு மறுபடியும் வேண்டும் என்று ಹಾಗೂ கேட்கிறார். ಮೊದಲಿದ್ದ ಅದೇ ಮಹಿಮೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಡು ಎಂದು இயேசு ಕೇಳುತ್ತಾರೆ. என்ன செய்கிறார்? இயேசு என்ன ಮಾಡ್ತಾರೆ? அவருடைய மகிமையை விற்று ಅವರ ಮಹಿಮೆಯನ್ನು ஒரு ಬಿಟ್ಟು அடிமையாக இந்த உலகத்தில் பிறக்கிறார். ಅವನು ದಾಸನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ஒரு ಹುಟ್ಟಿದನು. அடிமையாக பிறந்து ದಾಸನಾಗಿ சகல ಹುಟ್ಟಿ காரியங்களை நிறைவேற்றினார். ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿದರು. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் ಈ அடிக்கப்படுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. ஜனங்கள் அவர்களை அழித்தார்கள், ಜನರನ್ನು ಹೊಡೆದರು, துன்புறுத்தினார்கள், ಅವರನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸಿದರು, எத்தனையோ காரியங்கள் செய்தார்கள். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவர் ಮಾಡಿದರು. ஆண்டவர், ಅವರ ದೇವರು ஆண்டவரை ஜனங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಜನಗಳು ಹೊಡೆಯುತ್ತಲಿದ್ದಾರೆ. அவமானப்படுத்திக் ಆಗ கொண்டிருக்கிறார்கள். ಅವರನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದರು. இயேசு கிறிஸ்துவின் மேலே காரி துப்பினார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಉಗಿದರು. எல்லா விதமான பழிகளை போடுகிறார்கள். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಅಪವಾದವನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿದರು. அப்பொழுது இயேசு பிலாத்தை பார்த்து சொல்லுகிறார், ಆಗ ಯೇಸು ಪಿಲಾತನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, இதற்காகவே நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், ಹಾಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟಿದೆ. சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும்படியா. ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವ. அவர் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்து ಅವನು ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವ. அவரே சத்தியமாக இருக்கிறார். ಆತನೇ நானே ಸತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. வழியும், ನಾನೇ ಮಾರ್ಗ, நானே சத்தியமும், ನಾನೇ ಮಾರ್ಗ, நானே ಸತ್ಯ, ஜீவனுமாக ನಾನೇ ಜೀವ ಎಂದು இருக்கிறேன். அப்ப ಹೇಳಿದ್ದಾರೆ. இந்த இயேசு கிறிஸ்து என்ன ಯೇಸು செய்யப்படுகிறார்? ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சிலுவைக்கு போகிறார். ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. எதற்காக அவர் சிலுவை அடிக்கப்படுகிறார் என்றால், ಯಾರಿಗಾಗಿ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ? அவர் ஜனங்களுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்து கொள்ள ಅವರು முடியாது. ಜನರ ಶಾಪಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ. யூதர்கள் சாவடிக்கிற காரியம் எப்படி என்றால், ಯೂದರುಗಳು ಸಾಯಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆಂದರೆ அவர்கள் கல்லை எடுத்து ಅವರು ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ஜனங்களை கொல்லுவார்கள். ಜನಗಳನ್ನು ಕೊಲ್ಲುವರು. ஆனால் இயேசு எப்பொழுதுமே ஆதியிலிருந்து சொல்லிக் கொண்டே வந்து ಆದರೆ கொண்டிருந்தார், ಯೇಸು ಆದಿಯಿಂದಲೂ ಹೇಳುತ್ತಲೇ ಬಂದರು, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும், ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಪಡಬೇಕು, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಮೇಲೆ எங்கே ಕೆತ್ತಲ್ಪಡಬೇಕು. உயர்த்தப்பட வேண்டும்? ಎಲ್ಲಿ ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಪಡಬೇಕು? சிலுவையில உயர்த்தப்பட ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ வேண்டும். ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಪಡಬೇಕು. மோசே எப்படி வெங்கல சர்ப்பத்தை ಮೋಶೆ ಹೇಗೆ ಆ ಒಂದು ತಾಮ್ರದ ಸರ್ಪವನ್ನು உயர்த்தினாரோ, ಮೇಲೆ ಎತ್ತಿದರು, ஜனங்களை அதை பார்த்து ಜನರು ಅದನ್ನು ನೋಡಿ குணமடைந்தார்களோ, ಗುಣ ಹೊಂದಿದರು. அதை போலவே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள் ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವವರು அவர்களுடைய பாவம் கழுவப்படுகிறது. ಅವರ ಪಾಪಗಳು அப்ப இந்த ತೊಳೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. காரியத்தை புரிந்து கொள்ள ಈ வேண்டும். ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இத நம்ம அந்த அட்டோன்மென்ட் என்று சொல்லுகிறோம். ಇದನ್ನು ನಾವು ಅಟೋನ್ಮೆಂಟ್ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. நிவாரணம், ನಿವಾರಣೆ, பாவ நிவாரண பலியாகவே ಪಾಪ ನಿವಾರಣೆ ಬಲಿಯಾಗಿ இயேசு ஆகிவிட்டார் என்ற வார்த்தை ಯೇಸು சொல்லுகிறது. ಆದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. யாருடைய பாவத்தின் நிமித்தம்? ಯಾರ
நிமிತ್ತ நம்முடைய பாவத்தின் நிமித்தம் ನಮ್ಮ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ನಾನು நீங்கள் செய்த ஒரு கேடுகட்ட பாவங்களின் நிமித்தம் ನಾನು ನೀನು ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಆ ಒಂದು ಕೇಡಿನ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஒரு பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். ಒಂದೊಂದು ಪಾಪವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡನು. வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, மரத்தில் அடிக்கப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன், ಮರದಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟವನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನು. இயேசு கிறிஸ்துவே சாபமானான் என்று வார்த்தை ಯೇಸು சொல்லுகிறது. ಕ್ರಿಸ್ತನು ಶಾಪವಾದ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. மனுஷ குலத்தின் மேல வர வேண்டிய சாபம் ಮನುಷ್ಯ ಕುಲದ ಮೇಲೆ ಬರಬೇಕಾದ ಒಂದು ಶಾಪ. இயேசு என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பிதாவே, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். ತಂದೆಯೇ, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இவர்களை நீங்கள் தண்டியாதீரோ, ಇವರು ನೀನು ದಂಡಿಸಬೇಡ. இவர்களுக்காக நான் மரிக்க போகிறேன். ನಾನು ಮರಣ ಹೊಂದುವೆ. உங்களுடைய கோபத்தை என் மேல ஊற்றும் ನಿನ್ನ ஆண்டவரே ಕೋಪವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತೇನೆ என்று இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறார். ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಗೆ ಹೋದರು. இயேசு கிறிஸ்து சிலுவை அடிக்கப்படுகிறார். ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. 8 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 12 ಗಂಟೆಯಿಂದ 3 ಗಂಟೆವರೆಗೆ இருளானது ಅಂಧಕಾರವಾದದ್ದು முழு உலகத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது. ಪೂರ್ಣ ಲೋಕವನ್ನೇ ಆವರಿಸಿತು. அந்த காரில் எதை குறித்து பேசுகிறது? ಆ ಒಂದು ಅಂಧಕಾರ ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ? பிதாவின் கோபம் கிறிஸ்துவின் மேல் சிலுவையில இறங்கி கொண்டிருக்கிறது. ತಂದೆಯ ಕೋಪ ಅಂದ್ರೆ ತಂದೆಯ ಕೋಪ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಲಿದೆ. ನಾನು நீங்கள் ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து ನಾನು ನೀವು ಅವನು ದೇವರು ಪಡುವಂತ ಪಾಡುಗಳನ್ನು ನೋಡಿ அழுகிறோம். ಕಣ್ಣೀರಾಗುತ್ತದೆ. 40 சாட்டாடிகளை வாங்கினார். 40 ಏಟುಗಳನ್ನು ತಿಂದರು ಚಾವಟಿಯಲ್ಲಿ. பயங்கரமாக அடித்து ಅವರನ್ನು ಬಹಳವಾಗಿ ಹೊಡೆದು குறித்து ಹಿಂಸೆ ಪಡಿಸಿ சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. எத்தனையோ ஜனங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ஆனால் ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. அந்த ஜனங்களுக்கு மீட்பு கொடுக்க முடியுமா? ಆದರೆ ಆ ಜನಗಳಿಗೆ ವಿಮೋಚನೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? அவருக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமா? ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು இல்ல, ಸಾಧ್ಯ? அந்த மனுஷன் மரித்து விட்டால் அவனுக்கு அவன் மீட்பாக ஆக முடியுமா? ಆ ಮನುಷ್ಯ ಸತ್ತರೆ ಅವನಿಗೆ ಅವನು ಅಂದ್ರೆ ವಿಮೋಚಕನಾಗಲು ಸಾಧ್ಯವಾ? முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் இந்த தேவகுமாரன் என்ன செய்கிறார்? ಈ ದೇವಕುಮಾರ ಏನು ಮಾಡಿದರು? சிலுவைக்கு போகிறார். ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. சரீரத்திற்குரிய பாடுகளை ಆ படுகிறார். ಶರೀರ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಡುಗಳನ್ನು ಪಡುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அழுகிறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆತನ ಕಣ್ಣೀರು ಹಾಕುತ್ತಾರೆ. இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவே, உம்முடைய சித்தமாக இருந்தால் ತಂದೆಯೇ ನಿನ್ನ இந்த ಚಿತ್ತವಾದರೆ பாத்திரம் ಈ நீக்கப்படுவதாக. ಪಾತ್ರ ನೀಗಲಿ. பிதாவுடைய சித்தமாக இருந்தால் ತಂದೆಯ ಚಿತ್ತವಾಗಿದ್ದರೆ இந்த பாத்திரத்தை நீக்கிவிடும் ಈ என்று ಪಾತ್ರವನ್ನು ನೀಗಿಸು ಎಂದು. இயேசு கிறிஸ்து சரீரத்திற்குரிய பாடுகளை குறித்து அவர் கவலைப்படவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶರೀರದ ರೀತಿಯಲ್ಲಿರುವಂತ ಪಾಡುಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನು ಕಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. அவர் அதை குறித்து பயப்படவில்லை. ಅದರ ಕುರಿತು ಭಯಪಡಲಿಲ್ಲ. ஆனால் அவருக்கு தெரியும் பிதாவினுடைய கோபம் எப்படி இருக்கும் என்று. ಆದ್ರೆ ಇವತ್ತು ತಂದೆಯ ಕೋಪ ಹೇಗಿರುತ್ತದೆ ಎಂದು. அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? ಆ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಏನಿತ್ತು? நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ அந்த ಪಾಪಗಳು பாத்திரத்தில் இருந்தது. ಆ ಪಾತ್ರೆಯೊಳಗೆ ಇತ್ತು. இயேசு அந்த பாத்திரத்தில் இருக்கிற பாவங்களை குடிக்க வேண்டும். ಯೇಸು ಆ ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿರುವಂತ ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಆತನು ಕುಡಿಯಬೇಕು. பிதாவுடைய கோபத்தை இப்பொழுது அவர் அனுபவிக்க வேண்டும். ತಂದೆಯ ಕೋಪವನ್ನು ಆತನು ಅನುಭವಿಸಬೇಕು. அப்பொழுது சிலுவையில என்ன ஆகினது ಆ என்றால், ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಏನಾಯಿತು? ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். ದೇವರು அவர் ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ಆತನು ನೀತಿಯುಳ್ಳ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பரிசுத்தராக இருக்கிற ಆತನು காரணத்தினாலே, ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ, அவர் நீதி உள்ளவராக இருக்கிற காரணத்தினாலே ಆತನು ನೀತಿಯುಳ್ಳವರಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ அவர் பாவங்களை தண்டிக்க வேண்டும். ಅವರು ಪಾಪಗಳನ್ನು ದಂಡಿಸಬೇಕು. அவர்கள் பாவங்களை தண்டிக்க ಅವರ வேண்டும். ಪಾಪಗಳನ್ನು அப்போ ದಂಡಿಸಬೇಕು. இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದರು? சிலுவையில் அடிக்கப்படுகிறார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. அவர் பாவங்களை சுமந்தார். ಪಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು பிதாவுடைய கோபம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. ತಂದೆಯ ಕೋಪ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇತ್ತು. அப்பொழுது இயேசு சிலுவையில் இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, என் பிதாவே, ನನ್ನ ತಂದೆಯೇ, என் பிதாவே, ನನ್ನ ತಂದೆಯೇ, ஏன் என்னை கைவிட்டீர்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ கிறிஸ்து ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ? சிலுவையில் சில நேரத்துக்கு கைவிடப்பட்டார். ಕ್ರಿಸ್ತನು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟರು. எதற்கென்றால் ಯಾತಕ್ಕೆಂದರೆ அது நம்முடைய பாவத்தின் நிமித்தம், ಅದು ನಮ್ಮ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ, உங்களுடைய பாவத்தின் நிமித்தம். ನಿಮ್ಮ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ. தேவனுடைய ஜனங்களே, அது மட்டுமல்ல, ದೇವಜನಗಳು ಅದು ಮಾತ್ರ கடைசியாக இயேசு இப்படியாக சொல்லினார், ಕೊನೆಯದಾಗಿ ಯೇಸು ಹೀಗೆ ಹೇಳಿದ, எல்லாம் முடிந்தது, ಎಲ್ಲ ಮುಗಿಯಿತು, எல்லாம் முடிந்தது. எல்லாம் ಮುಗಿಯಿತು. ரட்சிப்பிற்கு தேவையான காரியங்கள் முடித்து விட்டேன். ರಕ್ಷಣೆಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ இந்த ಮುಗಿಸಿ. இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. கடைசியாக இப்படியாக சொல்லுகிறார், ಕೊನೆಯದಾಗಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு ದೇವರೇ, கொடுக்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಿನಗೆ ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. அவருடைய ஜீவனை எந்த மனுஷனும் எடுக்கவில்லை. ಅವರ ಜೀವನ ಯಾವ ಮನುಷ್ಯನು ತೆಗೆಯಲಿಲ್ಲ. இயேசு என்ன சொன்னார்? ಯೇಸು ಹೇಳಿದರು, என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன். ನನ್ನ ಕುರಿಗಳಿಗಾಗಿ ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಡುವೆ. என்னுடைய ஆடுகளுக்காக ನನ್ನ என் ಕುರಿಗಳಿಗಾಗಿ ஜீவனை கொடுக்கிறேன். ನನ್ನ ಜೀವವನ್ನೇ என்னுடைய ಕೊಡುವೆ. ஜீவனை ನನ್ನ ಜೀವ யாராலையும் எடுக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ತೆಗೆಯಲಾಗುವುದಿಲ್ಲ. இயேசு என்ன செய்கிறார்? ತಂದೆ ಏನು ಮಾಡಿದರು? சிலுவையில ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ பிதாவுக்கு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ತಂದೆಗೆ ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು, ஆவியை ஒப்பு கொடுத்து ಆತ್ಮ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು அவர் ஜீவனை விடுகிறார். ಅವರು ಜೀವ ಬಿಡುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ಅವರು ಸಮಾಧಿಯಾದ இந்த 3 நாட்கள் இயேசு எங்கே ಈ இருந்தார்? 3 ದಿವಸಗಳು ಯೇಸು அவர் ಎಲ್ಲಿದ್ದರು? பாதாளத்திற்கு போகிறார். ಆತನು ಪಾತಾಳಕ್ಕೆ அந்த ಹೋಗುತ್ತಾರೆ. பாதாளத்திற்காக போய், ಆ ಪಾತಾಳದೊಳಗೆ எல்லாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, அந்த பின்னால பார்க்காதீங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறார்? ಯೇಸು ಏನು ಮಾಡಿದರು? பாதாளத்திற்கு போகிறார். ಅವರು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பாதாளத்திற்கு போய் ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். ಅಲ್ಲಿ ಜನಗಳಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. பழைய ஏற்பாடு
விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பிரசங்கம் செய்கிறார். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಆತನನ್ನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. விழுந்து போன தேவ தூதர்களுக்கு பிரசங்கம் செய்கிறார். ಬಿದ್ದು ಹೋದಂತ ದೇವ ದೂತರುಗಳಿಗೂ ಆತನಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, வார்த்தை சொல்லுகிறது, ಮಾತ್ರವಲ್ಲ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் மூன்றாம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார். ಮೂರನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಎದ್ದ. மரணம் அவரை பிடித்துக் கொள்ள முடியவில்லை. ಆತನನ್ನು ಹಿಡಿಯಲಾಗಲಿಲ್ಲ. மரணத்தை ஜெயித்தவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಜಯಿಸಿದವರೆಂದು அவர் சத்ருவை ஜெயித்தார். ಶತ್ರುವನ್ನು ಜಯಿಸಿ இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர் தெழுந்தார் என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ಆತನು ಜೀವನದಿಂದ ಇದ್ದಾರೆ. பிதா கிறிஸ்துவின் ತಂದೆಯು ಕ್ರಿಸ್ತನ அவருடைய மரணத்தின் மூலமாய் ಮರಣದ ಮೂಲಕ அவர் சமாதானமாய் இருந்தார். ಅವರು ಸಮಾಧಾನವಾಗಿ இயேசு எல்லா விதமான சமாதானம் செய்து விட்டார். ಎಲ್ಲಾ ವಿಧವಾಗಿ ಸಮಾಧಾನ இந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ 40 நாள் நம்முடைய சீஷர்களோடு இருந்து 40 ದಿವಸ ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார். ಅವರಿಗೆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ அவர்களை ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. பலப்படுத்துகிறார். ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. 40 நாளில் என்ன ஆகிறது? 40 ದಿವಸದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? 40வது நாள் என்ன ஆகிறது? 40 ದಿವಸ ಏನಾಗಿದೆ? இயேசு சரீரத்திலேயே ಯೇಸು ಅದೇ ಶರೀರದಲ್ಲಿ பரலோகத்திற்குள்ளாக பிரவேசித்தார். ಪರಲೋಕದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿದರು. இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಈಗ ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? நம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசிக் ತನ್ನ கொண்டிருக்கிறார். ಜನಗಳಿಗಾಗಿ ಕೂಡ ಇನ್ನೂ ಆತನಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ಅವರು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. அதே வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது இயேசு கிறிஸ்து மகிமையில ಈಗ இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவருக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. ಅವರಿಗೆ ಎಲ್ಲಾ ನಾಮದಲ್ಲೂ ಮೇಲಾದ ನಾಮ அது ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன நாமம் என்றால், ಏನೆಂದರೆ கர்த்தர் என்கிற நாமம். ಕರ್ತನೆನ್ನುವಂತ ನಾಮ. இந்த நாமத்திற்கு ಈ ನಾಮಕ್ಕೆ எல்லா முடங்காலும் முடங்க வேண்டும் என்ற வார்த்தை ಎಲ್ಲ சொல்லுகிறது. ಮೊಣಕಾಲುಗಳು ಬಾಗುವುದೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. முடங்க வேண்டும் என்ற வார்த்தை சொல்லவில்லை, ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲುಗಳು ಬಾಗಬೇಕೆಂದಲ್ಲ, முடங்கும் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲುಗಳು ಬಾಗುತ್ತದೆ. பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவ தூதர்களும், ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ದೇವದೂತರು, எல்லா விசுவாசிகளும், ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು, இந்த உலகத்தில் இருக்கிற ಈ ஜனங்களும், ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಜನಗಳು, எல்லா விதமான பிசாசின் கிரியைகள், வல்லம் அந்தகாரத்தின் ஆவிகள், ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಪಿಶಾಚುಗಳು, ಅದರ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು, பாதாளத்தில் இருக்கிற அவிசுவாசிகள், ಪಾತಾಳದಲ್ಲಿರುವಂತ ಅವಿಶ್ವಾಸಿಗಳು, கர்த்தர் என்கிற நாமத்திற்கு முன்பாக ಕರ್ತನು ಎನ್ನುವಂತ ನಾಮಕ್ಕೆ எல்லா ಮುಂಭಾಗ முடங்காலும் முடங்கும் என்ற வார்த்தை ಎಲ್ಲ சொல்லுகிறது. ಮೊಣಕಾಲುಗಳು ಬಾಗುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்பொழுது இந்த கர்த்தரை நான் நீங்கள் விசுவாசித்து ಈ ಕರ್ತನನ್ನು ನಾನು ನೀನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ, பாவத்திலிருந்து மனம் திரும்பி ಪಾಪದಿಂದ ಮನ ತಿರುಗಿ, அவரிடத்தில் நான் நீங்கள் ஒப்புரவாக ಅವರ வேண்டும். ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ನೀನು ಐಕ್ಯವಾಗಬೇಕು. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் கர்த்தராக இல்லாவிட்டால், ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ರಕ್ಷಕನು ಕರ್ತನ ಆಗದೇ ಇದ್ದಿದ್ದಾರೆ, ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ இப்பொழுது அறிக்கையிடாத நீங்கள் ಈಗ ಅರಿಕೆ ಮಾಡದಿರುವಂತ ನೀವು நரகத்தில் அறிக்கையிடுவீர்கள் இயேசு கர்த்தர் என்று. ನರಕದಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಯೇಸುವೆ ಕರ್ತನ ஆனால் ಎಂದು. இப்பொழுது எச்சரிக்கையாக ಆದರೆ இருங்கள். ಈಗ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? என் மேல விசுவாசம் வையுங்கள், ನನ್ನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், ಪಾಪದಿಂದ ಮನ ತಿರುಗಿ, நான் உங்களுக்கு ரட்சிப்பை ನಾನು கொடுக்கிறேன், ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ நான் ಕೊಡುವೆನು, உங்களுக்கு நித்திய ஜீவனை ನಾನು கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡುವೆನು. இதுதான் சுவிசேஷமாக ಇದು இருக்கிறது. ಸುವಾರ್ತೆಯಾಗಿದೆ. இப்பொழுது நான் நீங்கள் ಈಗ ನಾನು ನೀವು மாட்டு கொட்டாயில் இருக்கிற குழந்தை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. ಆ ಒಂದು ಕೊಠಡಿಯೊಳಗೆ ಇರುವಂತ ಆ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾನು ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. ராஜாதி ராஜாவாக, ರಾಜಾಧಿರಾಜ, கர்த்தாதி கர்த்தராக, கர்த்தனாக, பரலோகத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற இயேசுவை ஆராதித்துக் ಪರಲೋಕದಲ್ಲಿ கொண்டிருக்கிறோம். ಕುಳಿತುಕೊಂಡು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಯೇಸುವನ್ನು இந்த ಆರಾಧಿಸಿದರೆ இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படிய ಈ வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. இந்த இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து ಯೇಸುವಿನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು அவரிடத்தில் ஒப்புரவாக ಅವರ வேண்டும். ಬಳಿಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಬೇಕು. இப்பொழுது ஆண்டவர் ಈಗ ದೇವರು ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ದೊಡ್ಡ ಬಾಗಿಲನ್ನು ரட்சிப்பின் ತೆರೆದಿದ್ದಾರೆ. வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ರಕ್ಷಣೆಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿದ್ದಾರೆ. இப்பொழுது அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க ಈಗ ಒಂದು வேண்டும். ಬಾಗಿಲೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ. ஒரு நாள் அந்த வாசல் மூடப்படும். ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಬಾಗಿಲು அப்பொழுது ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புரவாக ಆಗ முடியும். ನಾನು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் நம்மை நேசித்த காரணத்தினாலே ಅವನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ அவர் ಕಾರಣ, தேவ மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ பாடுகள்பட்டு பாடுಗಳನ್ನು ಪಟ್ಟು, சிலுவையில் அடிக்கப்பட்டு ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು, அடக்கம் பண்ணப்பட்டு ಆದ ಸಮಾಧಿಯಾಗಿ, மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து ಮೂರನೇ ದಿವಸ ಪುನರುತ್ಥಾನ இப்பொழுது ಮಾಡಿ, பரலோகத்தில் அமர்ந்து ಈಗ கொண்டிருக்கிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿ இந்த ಕುಳಿತಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் ಈ வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರ್ತಾನೆ. அவருடைய வருகைக்காக நான் ಆತನ நீங்கள் ಬರವಣಿಗೆಗಾಗಿ ஆயத்தமாக ನಾನು ನೀವು அவருடைய ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. வருகைக்காக ஆயத்தமாக ಆತನ இருக்கிறீர்களா? ಬರವಣಿಗೆಗಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? எல்லா முழங்காலும் ಎಲ್ಲ அவருடைய ಮೊಣಕಾಲುಗಳು நாமத்திற்கு முடங்கும், ಆತನ ನಾಮಕ್ಕೆ அவருக்கு ಬಾಗಬೇಕು. முன்பாக முடங்கும். ಅವರಿಗೆ ಮುಂಭಾಗ ಎಲ್ಲವೂ ಬಾಗುತ್ತದೆ. இப்பொழுது விசுவாசியான நான் நீங்கள் முடங்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಾನು ಆತನ ಮುಂಭಾಗ ಮೊಣಕಾಲುಗಳು அவருடைய ಬಾಗಬೇಕು. கர்த்தத்துவத்திற்கு நான் நீங்கள் அடங்கி இருக்க ಆತನ வேண்டும். ಕರ್ತೃತ್ವಕ್ಕೆ ನಾವುಗಳು ಅಡಗಿರಬೇಕು. அவர் கர்த்தர், ಅದರ ಕರ್ತನ நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ನಾವುಗಳು ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ. எஜமானன் சொல்லுவதை ಯಜಮಾನನು ಹೇಳಿದನು, அடிமைகள் கேட்க வேண்டும். ಗುಲಾಮರು ಕೇಳಬೇಕು. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕು. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರಿಸಬೇಕು. இப்படிப்பட்ட ஜனங்கள் மட்டும் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ಈ பிரவேசிப்பார்கள். ರೀತಿಯಾದ ಜನಗಳು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು அந்த ಸಾಧ್ಯ. நித்திய ஜீவனுக்காக, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக ಆ ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ இந்த உலகத்தில் நாங்கள் எதை விடவும் தயாராக இருக்க ಈ வேண்டும். ಲೋಕದಲ್ಲಿ ಏನನ್ನು ಬೇಕಾದ್ರೂ ಬಿಡಲು ನಾವು ತಯಾರಾಗಿರಬೇಕು. இயேசு கிறிஸ்துவை கம்பேரே செய்ய முடியாது.
முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಾವು ಹೋಲಿಸಿ ಏನನ್ನು ನಾವು அந்த ನೋಡಲಾಗುವುದಿಲ್ಲ. விலையேற பெற்ற ரட்சிப்பு என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ಷಣೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஜனங்கள் எப்படி நிராகரிக்க முடியும் என்று வார்த்தை ಇಷ್ಟು சொல்லுகிறது. ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಜನಗಳು ಹೇಗೆ ನಿರಾಕರಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂದು ವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ. ரட்சிப்பை நீங்கள் இப்பொழுது நிராகரித்தீர்கள் ಈ என்றால் ರಕ್ಷಣೆಯನ್ನು ಈಗ ನೀವು ನಿರಾಕರಿಸಿದರೆ ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நிராகரிக்க போகிறார். ದೇವರು ಒಂದು ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು அந்த ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து ಆ சொல்லுவார், ದಿವಸ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் யார் என்று நான் அறியேன், ನೀವು ಯಾರೆಂದು ನನಗೆ ತಿಳಿಯದು, என்னை விட்டு அகன்று போய்விடுங்கள். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರಿ, ஆனால் என்னுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ನನ್ನ ಚಿತ್ತ ಮಾಡುವವರು என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்று ನನ್ನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் நமக்கு தெளிவாக ದೇವರು சொல்லுகிறார். ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய பயம் நமக்குள்ளாக இருக்க ದೇವರ வேண்டும். ಭಯ ನಮಗಿರಬೇಕು. வேதத்தை தியானிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. அதே நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ நம்முடைய ಇರಬೇಕು. வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ನಮ್ಮ ಜೀವವನ್ನೇ ದೇವರಿಗೆ நம்முடைய ಅರ್ಪಿಸಿ சிலுவையை ஒரு நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்தொடர்ந்து நடக்க வேண்டும். ಪ್ರತಿ ದಿನವೂ ನಮ್ಮ ಶಿಲುಬೆಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಡೆಯಬೇಕು. அவன் தான் உண்மையான சீஷன். ಅವರೇ ನಿಜವಾದ அந்த ಶಿಷ್ಯ. சீஷன் மட்டும்தான் ராஜ்யத்திற்குள்ளாக ಆ பிரவேசிப்பான். ಶಿಷ್ಯನು ಮಾತ್ರವೇ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. வேறு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போக முடியாது. ಈಗ ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಯಾಮರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நமக்கு இருப்பது ஒரே ஆண்டவர். ನಮಗಿರುವುದು ಒಂದೇ ದೇವರು. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பு ಆ இருக்கிறது. ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನೊಳಗೆ ರಕ್ಷಣೆ ಇದೆ. கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. பாவத்திலிருந்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு ಪಾಪದಿಂದ ಶುದ್ಧೀಕರಣ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்காக ஆயத்தமாக ಆತನ இருக்கிறது. ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತೆ ಸಿದ್ಧರಾಗಿರಿ. இதுதான் சுவிசேஷம். ಇದೇ ಸುವಾರ್ತೆ. இந்த சுவிசேஷத்தை ಈ விசுவாசி ಸುವಾರ್ತೆಯನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ஆண்டவர் உங்களை ದೇವರು ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லா இடங்களிலும் நின்று ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னெல்லாம் நீர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்த ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீக்கும்படியா, நிவாரணம் செய்யும்படியா இயேசுவே நீர் இந்த உலகத்துல பிறந்த வந்தீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மேல இருக்கிற பிதாவுடைய கோபத்தை நீர் சிலுவையில் சுமந்தீரே ஆண்டவரே. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே. அப்ப நீர் எங்களுக்காக 2000 வருடத்துக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறீர் என்று அப்பா நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்த கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, வழிநடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை அப்பா இயேசுவே நாங்கள் சொல்ல நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜனங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே. பாவியான எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வழிவாசலுக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ஆண்டவரே, பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் அதில் நாங்கள் நிலை நிற்க நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்ப யாரும் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே உடைய வார்த்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்ப நீர் அவர்களை பார்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்ப உடைய ரட்சிப்பை ஜனங்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்ப யாரும் ஆண்டவரே அப்ப அந்த கடைசி நாளிலே ஆண்டவரே உம்முடைய எக்கால சத்தம் துணிக்கிற நேரத்தில் ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் சீசனில் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஜனங்கள் இருக்கிற தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை நீர் பார்க்கின்ற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதித்து மூடி மறைத்துக் கொள்ளும். போக்கில் வரைக்கும் ஆசீர்வதியும். எல்லா கெட்டதிலிருந்து, எல்லா தீமையிலிருந்து, நாசமோசத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.